श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராசர் இறைவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. श्रीशैलेशदयापात्रं भक्त्यादिगुणार्णवमितेन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सत्वं यदेव नियमेन वदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च भगदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. अपगतमदमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः. अडियेन् दासानुदासन् சுவாமியினுடைய நியமானுகுணமாக நமக்கு இன்று பெரிய திருவந்தாதியிலே 31வது பாசுரம் ஆரம்பித்து 40வது பாசுரம் ஈராக அதனுடைய வியாக்கியானங்களை சொல்ல வேணும் என்ற நியமானுகுணமாக இப்பொழுது சொல்ல விழைகிறேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்மாழ்வார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்மாழ்வார் சாதித்தது 4 பிரபந்தங்களிலே முதல் பிரபந்தமாக திருவிருத்தமாகவும், அடுத்தது திருவாசிரியமாகவும், மேற்கொண்டு திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி, அதன் பிறகு கடைசியாக சரம பிரபந்தம் என்று சொல்லும்படியாக திருவாய்மொழி என்று முறையே ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வ வேதம், சாமவேதம் என்று சொல்லும்படியாக 4 வேதங்களையே பிழிந்தெடுத்து நமக்கு ஆச்சரியமாக கொடுத்திருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதிலே பெரிய திருவந்தாதி அதர்வண வேத சாரமாக இருக்கக்கூடியது. இதில் தன் நெஞ்சையே முதல்ல விஷயத்தை கொண்டு அதை நேர ஆரம்பிக்கிறார். அதில் தனியனாக ரொம்ப அழகான ஒரு தனியன் அனுபவித்திருப்பார்கள். இருந்தாலும் அடியேன் மீண்டும் அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையினால, பேரவாவினாலே அந்த தனியனை சொல்லி மேற்கொண்டு அந்த 31வது பாசுரங்கள் ஆரம்பித்து 40வது பாசுரங்கள் ஈராக வியாக்கியானங்களை பார்க்கலாம் என்பதாக அடியனுடைய பேரவாவினாலே இதை சொல்ல விழைகிறேன். அந்த தனியனே ரொம்ப அழகாக இருக்குது. முயற்று சுமந்து எழுந்த முந்துத்த நெஞ்சே, இந்த நெஞ்சுக்கு தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். நெஞ்சேன்னு அழைச்சி தான். அதனால் இயத்துவாய் எம்முடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடகிழவியுள் பொதிவோம் நற்பூவை பூவின் வண்ணன் புகழ். இது முதல் பாட்டாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இது ஏற்கனவே சுவாமிகள்லாம் அனுபவிச்சாச்சு. இருந்தாலும் இதை நெஞ்சுக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு அவர்களுக்குள்ளே பரஸ்பரம் ஒரு வாக்குவாதம் போல இருந்த சம்பாஷணையாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தோம். அதை சொல்லணும்னு விழைஞ்சு மேற்கொண்டு பாசுரத்தை போகிறேன். இது அடியன் சொல்கிறது அபச்சாரமாக இருக்கலாம். இருந்தாலும்
ஏற்கனவே சுவாமிகள் அனுபவிச்சதுனாலே மறுபடியும் அதையே அனுபவிக்க வேணுமா அப்படின்னு சொல்லணும். மேலும் அடியன் சொன்னதை திருப்பி தேவரீர் சொல்லணுமா அப்படிங்கிற போல கூட விழையலாம். அதனாலே அது அபச்சாரப்படும்படியாக அமையக்கூடாது என்பது அடியனுடைய அவா. இருந்தாலும் அது 2 வார்த்தை அனுபவிக்கணுங்கிறதாக அனுபவிச்சுட்டு மேற்கொண்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். அதில் ஆழ்வார், ஓ நெஞ்சே, நீ எனக்கு முன்னாடி எங்கேயோ ரொம்ப உற்சாகமாக கிளம்பிட்டியே, என்ன செய்ய போவதாக உற்சாகம் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு நெஞ்ச பார்த்து ஆழ்வார் கேட்கறதாகவும், அதுக்கு ஆழ்வீர், நான் பகவத் விஷயத்திலே அவகாகிக்க போகிறேன். அவகாகனம், இப்போ மார்கசீர்ஷாவகாகனம் அப்படின்னு திருப்பாவையிலே பார்த்தது போலே இவ்விடத்திலேயும் அவகாகனம் பகவத் விஷயம், அதிலே காலக்ஷேபம், அந்த காலக்ஷேபத்திலே அவகாகனம் பண்ண போகிறேன். எம்பெருமானுடைய அனுபவமே அலாதி வைபவமானது, அதை அவகாகிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அதில் எனக்கு வெகு உற்சாகம் இருக்குது. என்னை நீர் தேவரீர் தடை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன்னா ஆழ்வாருக்கு எப்பொழுதுமே தன் நெஞ்சு தான் உசாத்துணை. அது உசாத்துணையாக இருக்கும் பொழுது எம்பெருமானிடத்தில் போயிடுத்துன்னு சொன்னாக்கா அது அப்புறம் என்ன பண்ணுறது? ஏற்கனவே யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் என்று இதே விஷயத்தில் தெரிவிச்சிருக்கிறார். அதனால் அப்பேற்பட்ட எஞ்சும் எம்பெருமான் இசைவிக்கும்படி ஆழ்வார பண்ணினான். இசைவித்தென்னை உன்தாளினை கீழ் இருத்தும் அம்மானேன்னு சொல்லக்கூடியவர். அதனால யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம்னு சொல்லக்கூடியவர். இப்பொழுது இந்த நெஞ்சு தனியாக போகிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம். என்ன உற்சாகம் நெஞ்சே, உனக்கு என்ன உற்சாகம்னு கேட்டால், பகவத் விஷய அவகாகனம் பண்ண போகிறேன், என்னை தடை செய்யாதேங்கிறார். நெஞ்சை யாரும் தடை செய்வாளா? அல்லது பகவத் விஷய காலக்ஷேபங்களிலே அவகாகனம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது யாராவது தடை செய்ய போகிறாளா? எதுவுமே இல்லையே. இருந்தாலும் அது வாஸ்தவம் தான், நானும் அதை தான் செய்யதா இருக்கிறேன்னு ஆழ்வார் சொல்கிறதாக இந்த இடத்துல. உன்னை யாரும் தடை செய்வார் இல்லை, என்னோட சேர்ந்த காரியம் அப்படி நடத்தினாயானால் எனக்கு நல்லது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்ப்பா, இதை பிரார்த்தனை பண்ணி கொள்ளுகிறேன் நெஞ்சையை பார்த்து சொல்கிறார். நீ செய்வதாக உத்தேசித்திருக்கும் காரியம் என்னது? நெஞ்சு கேட்கறது. அதுக்கு நான் மேற்கொண்ட காரியத்தோடு அது விரோதப்படாத காரியமாயிருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு நெஞ்சு சொல்கிறதாகவும், மறுபடியும் அதுக்கு ஆழ்வார், நீ கொண்ட காரியமே நானும் கொண்டது அப்படின்னு ஒரு பதில் உரைக்கிறார். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, காயாம்பூ போல இருக்கக்கூடியவன், பூவையும் காவாயும் நீலம், பூவையும் காயாவும் நீளமும் பூக்கின்ற அந்த எம்பெருமானாச்சே, அவனை பூ போல இருக்கக்கூடிய அழகிய கருத்த திருமேனி உடையவன், திருநிறம் உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களைத்தான் அடியேனும் அனுபவிக்க பாரிக்கிறேன். நல்ல சொல் தொலைகளாலே சேர்த்து பாடி அனுபவிக்க வேணும் அப்படின்னு பாரிக்கிறேன். அதற்கு நீ துணை செய்ய வேணும் அப்படிங்கிறாருங்க. அதுக்காக தான் முயற்றி, அதை முயற்றி சுமந்தெழுந்துன்னு இங்கே சொல்கிறதுனாலே, இங்கே முயற்றி அப்படிங்கிறது முயற்சி. அதாவது அவர் ஒரு உத்தியோகம்னு ஒரு உத்வேகம், அதனாலே வரக்கூடிய உத்தியோகம்னாலே முயற்சி. இப்போ உத்தியோக பர்வா அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறோம்னா அது ஒரு அந்த இடத்துல விதுராதிகள்லாம் திருதராஷ்டிரன்கிட்ட ஒரு முயற்சி செய்து எப்படியாவது நல்ல விஷயத்தில் ஈடுபட வைக்க வேணும்ன்ற ஆசையினாலே செய்யக்கூடியதுனாலே அங்கே உத்தியோக பர்வான்ற பெயரில் பல விஷயங்களை காண்பித்தாரே வியாசாச்சாரியார். அந்த உத்தியோகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே முயற்சி தான். அதை தான் இங்கே சொல்கிறார். இங்கே முயற்றி சுமந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனாலே முயற்சி, அதனை சுமப்பது அப்படிங்கிறது மேற்கொள்ளுகை, அதாவது பிரயத்தனப்படுகை அப்படிங்கிற அர்த்தத்திலே இங்கே தெரிவிக்கிறார். அப்படிங்கிற பாசுரத்தினாலே முதல் பாசுரத்தாலேயே ஆழ்வார் நெஞ்சோட சேர்த்து சில விஷயங்களை அனுபவித்தார். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நாம் இப்பொழுது 31வது பாசுரம் ஆரம்பித்து 40வது பாசுரம் ஈடாக சொல்ல வேணும் என்ற நியமானுகுணமாக ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி நம்முடைய ஜியர் சுவாமிகள் ஆச்சரியமாக இந்த திவ்ய பிரபந்த தாரா அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்திலே நம்மையும் ஈடுபடுத்தி வியாக்கியானம் சொல்ல வேணும் என்று நியமித்தருளினார் என்பதே பரமபாக்கியமாக கருதுகிறோம். அதுக்கு எம்ஓபி சாரிட்டிஸும் அதுக்கு கூட ஒரு சேர்ந்து அதை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்திலே சுவாமியினுடைய இப்படி ஒரு நியமம் இருப்பதனாலே ஆரம்பித்து வியாக்கியானங்களை பார்க்கலாம். முதல் பாசுரம், அதாவது அடியனுக்கு இட்டதில் முதல் பாசுரம். அழகும் அறிவோமாய் வல்வினையை தீர்ப்பான் நிழலும் அடிதாருமானோம் சுழலக்குடங்கள் தலைமீதெடுத்து கொண்டாடி
அன்னத்தடங்கடலை மேயார் தமக்கு. அதாவது அன்று அத்தடங்கடலை, எந்த தடங்கடலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது திருப்பார்க்கடல். எம்பெருமான் இந்த இடத்துல ஏதோ சிரம பரிகாரம் பண்ணுவதற்காக அவ்விடத்தில் எழுந்துள்ளதாக தெரிகிறது. அந்த இடத்துல இப்போ ஆழ்வார் இப்போ என்ன தெரிவிக்கிறார், நாம் எப்படியோ எம்பெருமான் அப்படி இருக்கிறானே, திருப்பார்க்கடலில் போய் சிரம பரிகாரம் பண்ணிருக்கானே, அவனுக்கு நாம் நிழலும் அடிதாருமாக ஆகின்றோம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது வல்வினை வலிய பாவங்கள் ஏதோ இருந்திருக்கும் போது அதை எல்லாத்தையும் தீர்த்து கொள்வதற்காக அழகும் அறிவோமாய் அழகிய உபாயத்தை, இந்த இடத்துல அழகு அப்படிங்கிறது அழகிய உபாயம், அது எம்பெருமானுடைய ஒரு மார்க்கம், அவனிடத்தில் செல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த உபாயத்தை அறிந்தோமாக எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, குடங்கள் தலைமீது எடுத்து கொண்டு, குடங்களை தலைமையில எடுத்து வைத்து கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக சுழல ஆடினான். அவனுக்கு தலை மீது வைத்து கொண்டு ஆடினான், தன் இடுப்பில் வைத்து கொண்டு ஆடினான் என்று பலவிதமான குடமாடு கூத்தன் என்ற எம்பெருமானுக்கு திருநாமமாச்சு. அப்பேற்பட்டவன் சுழல ஆடின, ஆகாசத்திலே சுழன்று வரும்படி கூத்தாடி, அந்த அளவுக்கு இங்கே கீழையும் மேலையும் குதித்து கூத்தாடி பகவான் என்ன சொல்ல போறான், நாமா இருந்தால் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பாடி அவன் திருநாமத்தை சொல்லுவோம். வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் தொல்லாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சமிப்பார் மனிதரே என்றுதானே ஆழ்வார் பாரித்தார். அப்படித்தானே நம்ம அவனுடைய கல்யாண குணங்களை கேசவன் தமர் கீழ்மேல் எமரே எழுபிறப்பும்னா பன்னில் பன்னிரு நாமப்பாட்டு அண்ணல் தாள் அடைமிக்குமே என்றெல்லாம் சொல்லும்படியாக ஆழ்வார் அப்படிங்கிறது நமக்கும் உபதேசம் பண்ணார். தானும் ஆடி ஆடி அகங்கரைந்து இசவாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடிமை வாணுகளே என்று அவர் ஆழ்வார் விஷயமாக சாட்சாத் தாயார், அவனுடைய ஆழ்வாருடைய தாயார் எம்பெருமான்ட்டு விஞ்ஞாபனம் பண்ணுவது போல தாயார் பாசுரமாக சாதிச்சாரே, அந்த இடத்திலையும் ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி என்ற திருநாமத்தை சொல்லும்படியாகத்தான் சாதிச்சிருக்கிறார் ஆழ்வார். நம்மையும் அப்படிதான் பண்றார். சரி, பகவான் அப்படி என்ன பண்ண போறான், ஆடி ஆடி அவன் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டா, பாகவதோத்தமர்கள் யாரோ அவர்கள் திருநாமத்தை அவன் சொல்லுவான் அப்படின்னு இது ஒரு பெரிய பிரமாணத்தை காட்டுறார். என்ன பிரமாணம் அப்படின்னா, மகாபாரதத்திலே ஆச்சரியமா எல்லாம் பூர்த்தியாச்சு. எம்பெருமான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண, தர்ம சம்ஸ்தாபனம்னு தர்மன்னு சொல்லக்கூடிய யுதிஷ்டிரரையே அங்கே ஸ்தாபனம் பண்ணிட்டாருங்க. தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணினார். பூபாரம் நீங்கித்து. சரி, இன்னும் கொஞ்சம் உடனே நம்ம துவாரகைக்கு புறப்படுவோம் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் பஞ்ச உஷக்காலத்திலே தாருகண்ட விஷயத்தை சொல்லி ரத்தத்தை தயார் பண்ணும்படிய முதல் நாள் இரவே சொன்னதுனாலே அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் எம்பெருமான் வெளியில் வரலை. இந்த சந்தர்ப்பத்திலே யுதிஷ்டிரர் உள்ளே புகுந்து எம்பெருமானை தரிசிக்க வேணும்னு வரார். தாருகன் சொல்றார், எம்பெருமான் தியானத்திலே இருக்கிறார். இது என்னடா இது, நாம் தான் எம்பெருமானை தியானம் பண்ணுவோம், எம்பெருமான் தியானம் பண்றானா அவனுக்கு தியானம் பண்ணும்படியான பொருள் யாது அப்படின்னு அவர் கேட்டு இருந்தார், நினைச்சிட்டு இருந்தார், மனசுல இருந்தார். தியானம் கலைந்து எம்பெருமான் அழிலே அண்ணா தேவரீர் வந்தியா, ரொம்ப நேரம் காத்துன்னு இருக்கிறீரா என்று சொன்னதுமே, சரி நான் காத்துன்னு இருக்கிறது இருக்கட்டும், இப்பொழுது கண்ணா நீ யாரை குறித்து தியானம் பண்ண? உடனே பகவான் சொல்றான், எனக்கு தியானம் பண்றதுக்கு ஒருத்தரா 2 பேரா, எத்தனை பாகவதோத்தமர்கள் இருக்கிறாப்பா, எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தானே. இப்பொழுது சரி, இப்பொழுது யாரை தியானம் பண்ணினாய்னா, அதோ பீஷ்மாச்சாரியர் அங்கே சரதல்பத்தில் என்ன படுத்துன்னு இருக்கிறார். அவருக்கு கடைசி மூச்சு போகிற காலம் வந்துன்னு இருக்கு. வாஞ்சிதஸ்து உத்தராயணம் அப்படின்னு, அப்போ உத்தராயண காலம் சமீபிச்சுடுத்து, அவர் பரமபதிக்கிற காலம் வந்தது. அடியேன் அவரை தியானம் பண்ணினேன், அவரை போய் பார்க்கணும் என்ற அவாவோடே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியானால் அடியேனும் கூட வருகிறேன் அப்படி. அதாவது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், தலை மீது எடுத்துக்கொண்டு சுழலாடு ஆகாசத்திலே சுழன்றும்படி ஆடி ஆடி அப்படி குடக்கூத்து ஆடுறானாமே எம்பெருமான். அன்று அந்த காலத்தில் குடக்கூத்தாடின விடாய் தீர்வதற்காக அவன் இப்படி குடக்கூத்து ஆடி ஆடி ஏற்கனவே ராமாவதாரத்திலே நடந்த சிரமமானு கேட்டுவிட்டார் திருமிசை ஆழ்வார். திருக்குடந்தை எம்பெருமானிடத்தில் நடந்த கால்கள் நொந்தவோ என்று, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தவை குலுங்கவோ என்று சொல்லும்படியாக அன்று நடந்தனையே. சின்ன ஒரு மாணிக்குரலனுவாக மகாபலி சக்கரவர்த்தியில் நடந்து போனையேப்பா, அந்த சிரமமா இல்லை தண்டகாரண்யத்தில்
பிராட்டியை பிரிஞ்சுட்டு அதன் பிறகு அப்படியே பஞ்சவட்டியிலேருந்து புறப்பட்டு நடந்து ரொம்ப தூரம் நடந்து வந்த ரிஷமூக பர்வத பர்யந்தம் நடந்து வந்தனையே, அந்த சிரமம் தீருவதற்காக இவ்வளவு இங்கே சயனிச்சின்றிருக்கிறியா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டார் இல்லையா. அதை போல எம்பெருமானுக்கு சில சந்தர்ப்பங்களிலே சிரமம் தீரும்படியாக சில இடங்களிலே சயனித்துக் கொள்ளுவன். அத மாதிரி இந்த இடத்துல அந்த முற்காலத்திலே குடக்கூத்தாடினால் அந்த குடக்கூத்து ஆடின அந்த விடாய், அவருக்கு அந்த ஒரு பெரிய விடாய் இருக்கு. அந்த விடாய் தீருவதற்காக அத்தடங்கடலை மேயார் தமக்கு, அத்தடங்கடல் எத்தடங்கடல்னா ஏற்கனவே அவரை திருப்பார்க்கடல்னு அவனை பத்தி சொல்லியாச்சு. அதனால அந்த தடங்கடல் அப்படின்னு சொன்னாக்கா அந்த திருப்பார்க்கடல் அப்படிங்கிற இங்க அர்த்தத்திலே அத்தடங்கடலை மேயார் தமக்குன்னா அப்பேர முதல்ல விட்டு அந்த பெரிய திருப்பார்க்கடல்ல போய் சேர்ந்த பெருமானுக்கு அப்படின்னு நிழலும் அடித்தாரும் ஆனோம், பாத நிழலாகவும் பாத ரேகையாகவும் உடன்பட்டோமானோம், வல்வினையை தீர்ப்பதற்கு அறிந்த உபாயம் இதுவே, அவனுக்கு நிழலும் அடிதாருமாக இருப்பதே உபாயம் என்று ஆழ்வார் இடத்திலே தெரிவிக்கிறார். சரி சுவாமி, இது என்ன பேறுபட்ட நிழலும் அடிதாருமானோம் அப்படின்னா அந்த தடங்கடலை சேர்ந்தான்னு சொன்னாக்கா அந்த தடங்கடல் இப்ப என்னதாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அந்த தடங்கடல் அப்படிங்கிறது என்னங்கிட்ட திருப்பார்க்கடல்னு சொன்னோமே, அதுக்கு அவதார கந்தம் அப்படி என்று பெயர். அவதார கந்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் சாட்சாத் வைகுண்டத்திலேருந்து அவதாரம் பண்ணுவதில்லை. எம்பெருமான் அவதாரம் பண்ணுவது திருப்பார்க்கடல்லேருந்து தான். வைகுண்டத்திலே திருப்பார்க்கடல் இறங்கி பரவாசுதேவனாக எழுந்தருளிருந்து அங்க சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று 3 பேருமாக சேர்ந்து அவர்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரார்த்தமாக எழுந்தருள் இருக்கிறார்களே. இந்த இடத்துல எம்பெருமான் பரவாசுதேவனா இருக்கிறானே, அவன்தான் பூமியிலே அவதாரம் பண்ணுகிறான். அதுக்கு விபவாவதாரம் என்றெல்லாம் பெயர். ராமனாகவோ கண்ணனாகவோ வந்தது எல்லாமே விபவாவதாரம் என்று பெயர். அதுக்கு அந்த விபவாவதாரம் பண்ணினானே, அது எங்கேருந்து பண்ணினான்னா திருப்பார்க்கடல்லேருந்து. அதுக்கு அவதார கந்தம் என்று பெயர். அந்த அவதார கந்தம் அப்படிங்கிறது எப்படி அவதாரம் பண்ணினானோ, மறுபடியும் அவனுடைய விடாய் தீர்வதற்காக தன்னுடைய அவதார விஷயங்களை பூர்த்தி பண்ணினானேயானால் மறுபடியும் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருள்வது அப்படின்பது திருப்பார்க்கடல் தான். இதை நம்ம எங்க பார்க்கலாம், பிரமாணமாக நம்ம காட்டணுமே. எங்க பார்க்கலாம்னா பிரம்மோற்சவங்கள்லே அந்தந்த தேவாலயங்கள்லே பார்த்துக்கலாம். அதுலேயே நமக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தையும் காட்டுகிறான் எம்பெருமான். அதாவது பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்குரார்ப்பணம் என்று மகான்கள் செய்வார்கள். அதாவது அந்த இடத்துல அன்னைக்கு யார் அந்த காப்பு கட்டி கொண்டு அது அவர் தலைமையில் அந்த பிரம்மோற்சவம் நடக்க ஆரம்பிக்கணுமோ அவர் அங்குரார்ப்பணம் என்று பண்ணுவார். துஜாரோகண சந்தர்ப்பத்தில் அங்குரார்ப்பணம் விதைச்சா அது முளைக்கணும் இல்லையா, அதுதான் சிருஷ்டி. அதுக்கப்புறம் வீதி புறப்பாடின் காரணமாக பிரம்மோற்சவ காலங்களிலே வேற வேற வாகனத்தில் எழுந்தொள்வது வீதியிலே அப்படிங்கிறது ஸ்திதி. அதுதான் ரட்சணம். எல்லாரையும் ரட்சணம் பண்ணுவதற்காக நாம் வீதியில் நிற்கிறோம்னா பகவானும் வீதியில் நிற்கிறான். எத்தனை பேர் வர முடியாம தேவாலயங்களுக்கு இருக்கிறார்கள், அவர் அத்தனை பேரையும் பகவான் அனுகிரகம் செய்வதற்காகவும் மகா பாகவதோத்தமர்களை பார்க்க வேணுங்கிற ஆசையினாலையும் எம்பெருமானும் வீதிக்கு வந்துடுறான். இப்படி வீதிக்கு ஸ்திதி சர்வசம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக பகவான் எழுந்துள்ளான். அதன் பிறகு மறுபடியும் சம்ஹாரத்தை காட்ட வேண்டுமென்றார். ரதோத்சவம் காலச்சக்கரம் சுழல்றது இல்லையா, இது சம்ஹாரம் அப்படின்னு காட்டுறது. நித்தியப்படி பகவான் பிரம்மோற்சவ காலங்களிலே மூலஸ்தானத்திலேருந்து வெளியில வருவது கிடையாது. அந்த இடத்துல பிரம்மோற்சவத்துக்கு வீதி புறப்பாட்டிற்குன்னு ஒரு அவதார கந்தம்னு இருக்கு. அதுதான் கண்ணாடி அறை அப்படின்னு பேர். நித்தியபடி கண்ணாடி அறையிலேருந்து எம்பெருமான் வெளியில வீதி புறப்பாடு எழுவார். மறுபடியும் வீதி புறப்பாடு பூர்த்தி ஆனதும் மறுபடியும் அந்த கண்ணாடி அறையிலேயே போயிச்சாரு. அப்ப கண்ணாடி அறை அப்படிங்கிறது தான் அவதார கந்தம் பிரம்மோற்சவத்துக்கு. எம்பெருமான் அங்கேருந்து தான் எழுந்துருள்வன். எல்லாம் பூர்த்தியான பிறகு அந்த கடைசியில அவபிருத ஸ்நானமாகி அப்போ கூட உடனே எழுந்தருள்றது இல்லை மூலஸ்தானத்துக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு விடாயாத்தி உற்சவம்லாம் பண்ணி ஆழ்வார்கள் எல்லாரையும் எழுந்தருளை பண்ணி அதெல்லாம் அந்த விடாய் தீர எல்லாரையும் கடாட்சம் பண்ணிட்டு கடைசியாக புண்ணியாக வச்சனங்கள்லாம் ஆகி எம்பெருமான் மூலஸ்தானத்துக்கு எழுந்தருளுகிறான் அப்படின்னும் போது அப்போ பிரம்மோற்சவத்துக்கு அவதார கந்தம்ங்கிறது எது? ஏன்னா வெளியில வராரு இல்லையா உற்சவ மூர்த்தி, அதனாலே அவதார கந்தம் கண்ணாடி அறை. அதுபோல எம்பெருமானுக்கு வாஸ்தவத்தில் விபவாவதாரம் பண்றதுக்கு முன்னாடி திருப்பார்க்கடல்லேருந்து எழுந்தொள்ளுகிறான். மறுபடியும் அவன் விடாய் தீரும்படியாக இங்க அவனுடைய அவதார காரியங்கள் பூர்த்தி ஆச்சுன்னா தன்னுடைய சோதிக்கு எழுந்தொள்ளுகிறான்ங்கிறது அவனுடைய விடாய் தீரும்படியாக
திருப்பார்கடலுக்கு தான் போய் எழுந்தருள்வன். அதனால அத்தடங்கடலை அப்படிங்கிறார். இப்போ எந்த தடங்கடலில் எம்பெருமான் வந்தானோ அன்று குடக்கூத்து ஆடினானே அந்த விடாய் தீரும்படியாக அந்த எம்பெருமான்கிட்ட போய் இருந்தான். அந்த எம்பெருமான் தான் நமக்கு உத்தேசியம். அவனுடைய நிழலும் அடித்தாருமாக ஆனோம் என்று முதல் பாட்டினாலேயே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நிழலும் அடித்தாரும் ஆனோம், அதுதான் பெரிய உபாயம். எம்பெருமானே உபாயம்னு வரும்பொழுது அதுக்கப்புறம் எம்பெருமான் அதன் பிறகு எல்லாம் அவன் நமக்காக வாய்த்தான் என்று சொல்லும் பொழுது அப்புறம் எம்பெருமான் உபாயம் இல்லைன்னு கூட விட்டுடுறது. அதுதான் வாஸ்தவமான சம்பிரதாயம். ஏன்னா எதுன்னு கேட்டால் எம்பெருமான் உபாயமாக இருக்கிறான், ஆரம்பத்தில் உபாயமாக இருக்கிறான். அவனே நமக்கு எல்லாம் ஆன பிறகு அவன் உபாயம் இல்லை. அப்போ என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு ஆறு கடக்கணுமானா ஒரு உபாயமாக நமக்கு ஓடம் இருக்கு இல்லையா, அந்த ஓடம் தாண்டின பிறகு நமக்கு நீச்சல் தெரியல, உபாயமாக நமக்கு அந்த ஓடம் தான் வருகிறது. அது தாண்டின பிறகு ஓடத்தை நம்ம சுமந்துட்டா போகிறோம் இல்லையே, தாண்டுற வரைக்கும் தான் உபாயமாக இருக்குது. தாண்டின பிறகு எந்த கிராமத்துக்கு போய் அடையணுமோ அந்த கிராமத்தை போய் அடைந்த பிறகு அது நமக்கு மறுபடியும் உபாயம் இல்லையே. ஆரம்பத்தில் கை குழந்தைகள் நடக்கிற குழந்தைகள்லாம் கூட கையை பிடிச்சிட்டு தான் வீதியில் தாயாரையோ தந்தையையோ கை பிடிச்சிட்டு தான் நடக்கும். அதன் பிறகு அதுக்கே நல்ல நம்பிக்கை வந்து பெருசான பிறகு கைப்பிடிச்சுன்னு நடக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தாயாரோ தகப்பனாரோ உபாயம் இல்லை. உபாயம் அப்படிங்கிறது அது ஒரு மார்க்கம் தானே. எம்பெருமானே கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறான் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆரம்ப உபாயம். அதுதான் சொல்றாரு இங்க. அப்படி அந்த நதி நிஸ்தரண அனந்தரம் பிளவ பரித்யாகம் போலே உபாய பரித்யாகம் அப்படின்னு. அப்போ நதி நிஸ்தரணம், நதியை கடந்த பிறகு சுவாமி அப்புறம் நமக்கு நீச்சல் தெரியாதுன்றது உண்மைதான். அந்த ஓடத்தின் மத்தியில் உட்காந்துட்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து அதை தாண்டின பிறகு அது நமக்கு உபாயம் இல்லை. இப்போ நம்ம டெல்லிக்கு போகிறோம் இல்லை வேறு ஏதோ ஊருக்கு போகிற வரைக்கும் தான் அந்த ட்ரெயினோ அந்த பிளேனோ நமக்கு வந்து உபாயமாக இருக்குது. அங்கே இறங்கின பிறகு பிளேனையோ ட்ரெயினையோ தோளில் பிடிச்சின்னு போக போகிறதில்ல. அதுக்கப்புறம் அது என்னவோ நாம் எதுவோ அப்படின்னு ஆயிடுறது போலே எம்பெருமானுடைய நிலைமையும் அப்படித்தான் நமக்கு இருக்கு. அதனால பகவான் இப்போ இடத்துல என்ன உபாயம்னு சொல்றார், அந்த எம்பெருமானுடைய திருவடி நிழல் தான் நமக்கு உபாயம். அவனுடைய திருவடி ரேகைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நமக்கு உபாயம் என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதனால் நிழலும் அடிதாருமானோம் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்றார். ஏன் முதல்ல அடிதாரு சொல்லிட்டு நிழல் சொல்லலாமேன்னா, நிழல் சில சமயம் சொல்லிட்டே ஒரு வச்சுப்போம், பின்னாடி நிழல் சொன்னால் நிழல் தான் நம்ம மனசில் நிற்கும். நிழல் சில சமயம் பிரிஞ்சு போகிறது. நம்மளோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்லாமல் அப்படி இல்லாமல் வியக்தியோடு உடன்பட்டே காணக்கூடியது பாதரேகை அப்படிங்கிறதுனாலே அடித்தாருமானோம் அப்படின்ற அடித்தாறு அப்படிங்கிற விஷயத்தை பின்னாடி சொன்னார். முதல்ல நிழல், உலகத்தில் நிழல் அப்படிங்கிறது வியக்தியை விட்டு தனிப்படவும் சில சமயங்களில் காணப்படுறது இல்லையா, அதனால தான் நிழலும் அடித்தாருமானோம்னு சொன்னார். எது நம்மளை விடுமோ அதை வந்து முதல்ல சொல்லிட்டா அது அப்புறம் ஞாபகத்துக்கு வராது. அடித்தாருங்கிறது பின்னாடி சொன்னது தான் நமக்கு மனசில் சாஸ்வதமாக நிற்கும் அப்படிங்கிறதுனாலே சொன்னார். இப்போ இந்த இடத்துல நிழலும் அடிதாருமாக யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ ராமாயணத்தில் அத்தியாச்சரியமாக இளைய பெருமாள் இருந்தாரே, அவர் அப்படிதான் நிழலும் அடிதாருமாக சக்கரவர்த்தி திருமகனை பின்னோக்கி பவாம்ஸ்து சகவைதேஹ்யா கிரிசானுஷ ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஷ்டதே என்றெல்லாம் சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் கூடவே சென்றார் பிராட்டியை முன்னிட்டு. ஒரு சந்தர்ப்பத்தில் நீ லக்ஷ்மணா நீ மீண்டும் திருநாட்டு அங்கே அவ்விடத்திலே நாட்டுக்கே போக வேண்டும், அயோத்திக்கே செல்ல வேண்டும், அந்த இடத்துல நீ போகலாம். நானும் எனது சீதையும் வனம் பூரா 14 வருஷ வனவாசம் பூர்த்தியாகி வருகிறோம், நீ போனதுமே அப்போ கூட என்ன சொல்றார், பிராட்டியை முன்னிட்டு நச்ச சீதா துவயாஹீனா நச்சாகமபி ராகவா முகூர்த்தமபி ஜீவாவ ஜலான் மத்ஸ்யா விவோத்ருதௌ என்று சொல்ல முடியாது. ஜலத்திலேருந்து மத்ஸ்யத்தை எடுத்து தூக்கி போட்டுட்டா எப்படி துள்ளும் சாகுமோ, அது போல என்னையோ அல்லது பிராட்டியையோ மதினியையோ வேண்டாம்னு தேவரை விட்டீர்னா நாங்கள் துள்ளுவோம் சாகுவோம். இப்போ சீதையை பற்றி பெருமாள் விஞ்ஞாபனமே பண்ணலையே, அவர் அதை பற்றி விஷயத்தை எடுக்கவே இல்லையே, பின்ன லக்ஷ்மணா நீ போன் தானே சொன்னார் அப்படின்னா, அப்பவும் பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானிடத்திலே அப்படி ஒரு சரணாகதியை பண்ணுகிறார். அப்போ நிழலும் அடித்தாருமாக சென்றது இளைய பெருமாள். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் குரு பரம்பரையில் பார்த்தோமேயானால் யார் யார் பாதுகையாக இருக்கிறான்னு பார்த்தா, சம்பிரதாயத்தில் எம்பாரை சொல்லும் பொழுது எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய திருவடி நிழல் அப்படிங்கிறாங்க. அதனால ராமானுஜ பதச்சாயா அப்படின்ற விஷயங்கள்
இந்த இடத்துல சாட்சாத் எம்பெருமானையே சொல்றாருங்க. அதனால ராமானுஜ பதச்சாயா அப்படின்னு அவர் எடுக்கிறாருங்க. சரி, அப்பேற்பட்ட நிழல் அடிதாருமா இன்னும் யார் யாரெல்லாம் இருந்தாலும் வானமாமலை ஜீயரை சொல்லும் பொழுது அவர் மணவாள மாமனுடைய திருவடி ரேக்கையாக இருந்தார். பாதுகே அதாவது ரம்யஜா மாத்ரு யோகீந்திர பாதரேகாமயம் சதா என்று அவரை பற்றி ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆண்டானை பற்றி தெரிவிக்கும் பொழுது பாதுகே யதிராஜஸ்ய கதையந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதோ சிரசா தாரயாமியகம் என்று சொல்லும்படியாக அப்பேற்பட்ட முதலியாண்டான சாதிக்கும் போது அப்படி தெரிவிக்கிறார். அதனால ஒவ்வொருவரும் இப்படி எம்பெருமானுக்கும் எம்பெருமானாருக்கும் நிழலும் அடிதாருமாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய சம்பிரதாயங்கள்லேயே. அப்போ நிழலும் அடிதாரும் ஆணும் அதுதான் உபாயம். உடையவருடைய திருவடியை நன்னா பிடிச்சிக்கிறது தான் நம்ம சம்பிரதாயத்திலே நமக்கு உபாயமாக இருக்குமா போலே இந்த இடத்திலே ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். நாம் அந்த எம்பெருமான் எந்த திருப்பார்க்கடலில் எழுந்தல் இருக்கிறானோ அந்த எம்பெருமானுடைய திருவடி நிழலையும் அவனுடைய பாத ரேகையையும் உபாயமாக கொண்டு அவ்வாறே இருப்போமாக என்று அந்த நெஞ்சுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சார்னு முதல் பாட்டினால் சொன்னோம் இல்லையா. நெஞ்சும் இவரும் இசைந்தொழிந்து அப்படி எம்பெருமான்கிட்ட உபாயமாக பற்றி கொள்ளுகிறார்கள், நிழலும் அடிதாருமாக இருக்கும்படியாக பற்றி கொண்டார்கள் என்று ரொம்ப ஆச்சரியமாக தெரிகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 32வது பாசுரம், அதாவது அடியேனுக்கிட்ட பாசுரத்தில் 2வது பாசுரமாக நமக்கடிமை வேண்டுவார் தாமோதரனார் தமக்கு அடிமை செய்யென்றால் செய்யாது எமக்கென்னு தாம் செய்யும் தீவினைக்கே தாழ்வுருவர் நெஞ்சினார் யாம் செய்வது இவ்விடத்து இங்கு யாது. தமக்கடிமை வேண்டுவார் தாம் அடிமையாக இருப்பதற்கு ஆசைப்படுமவரான தாமோதரனார் தமக்கு தாம்பால் ஆப்புண்ட பெருமானுக்கு அடிமை செய்யென்றால் நெஞ்சினார். அப்படி நெஞ்சே நீ அடிமை செய் அப்படின்னு சொன்னால் எனது நெஞ்சானது செய்ய மாட்டேங்கிறது. எமக்கென்று என் வார்த்தை கேளாத சுவாதந்திரியம் பாராட்டி எமக்கென்று அதாவது என் வார்த்தையை கேட்காம அது சுவாதந்திரியம் நெஞ்சு சுவாதந்திரியம் பாராட்டின்று தாம் செய்யும் தீவினைக்கே வெகு காலமாக தான் செய்து வருகின்ற அந்த தப்பு காரியத்தில் தாழ்வுருவர் இங்கு யாம் செய்வது யாது ஊன்றி இருக்கின்றது. அது தப்பு செஞ்சுட்டே இருக்கு. தாழ்வுருவர் அப்படிங்கிறது அங்கேயே ஊன்றி இருக்கு. இது மாதிரி தப்பு செய்யும்படியாக தான் சுவாதந்திரியம் பாராட்டி கொண்டு எப்படியோ நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுக்க மாட்டேங்கிறது. இங்கு யாம் செய்வது யாது. அப்போ இப்பேற்பட்ட நிலையில் நான் செய்யத்தக்கது தான் என்னே அப்படின்னு ரொம்ப தாபப்படுறார். பெருமாள் இசைந்து வரும் பொழுது நெஞ்சு இசைய மாட்டேங்கிறது. நெஞ்சு இசைந்து இருக்கும் பொழுது எம்பெருமான் சாட்சாத்தாக அருகிலே வருவதில்லை. எம்பெருமான் முகங்காட்டாமல் இருக்கிறான். காரணம் அவர் வந்தாய் போல் வாராதாய் போல் வருவானே அப்படின்னு அப்பேற்பட்ட எம்பெருமானை பற்றி ஏற்கனவே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது சாமவேத சாரமாகிய விஷயத்தில் தெரிவிக்கிறார். இந்த இடத்துல எம்பெருமான் இசைந்து கோவிந்தனார் வந்தார், அதாவது அப்பேற்பட்ட தாமோதரனார் அப்படிங்கிறவர் வந்தார். அவர் வரும்பொழுது நெஞ்சு சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறது. சுவாதந்திரியம் பாராட்டுறது, சுவாதந்திரியம் அப்படிங்கிறது ஸ்வரூபத்துக்கு விருத்தம் இல்லையோ, அதை செய்யலாமா என்று இங்கே விஷயத்தை கேட்குறீங்க. தாமோதரனார் அப்படிங்கிற சொல் சேர்க்கை பாருங்க எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. அது அழகு இந்த அர்த்தமே இங்கே பொருந்தும்படியாக ரொம்ப ஆச்சரியமாக கொடுக்குறார். தாமோதரன்ற கயிற்றே வயிற்றிலே உடையவன் அப்படின்னு பொருள். அதாவது வெண்ணக்களவு கண்ட காரணத்துக்காக பிராட்டியினிடத்திலே அதாவது யசோத பிராட்டி அவனை கட்டி போட்டாள் அப்படின்னு தெரியுது. அது ரகசியார்த்தமாக பார்க்கும் பொழுது எம்பெருமானை ஸ்வஸ்தானத்தில் எழுந்துள்ள பிறகு அவளுக்கு அந்தரங்க காரியங்கள் இருந்துச்சு. எம்பெருமான்ட்டே அந்தரங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. அத்தாணி சேவகம். எது அத்தாணி சேவகம்னா இது ஒரு வீதி புறப்பாடு உற்சவம் போலே. யசோத பிராட்டியை சொன்னதாலே மந்திரோ மாதா குரு பிதா அப்படிங்கிறதுனாலே இங்கே மந்திரங்கள்லாம் எம்பெருமானை பின்தொடர்ந்து தானே போகும். யசோத பிராட்டி பின்தொடர்ந்து ஓடினாள். அப்படி பின்னாடி ஓடும் பொழுது அந்த பெருமான் கை மீறி ஓடினான், அகப்படாமல் சென்றான். அதன் பிறகு ரொம்ப தாபப்பட்டு அவள் வியர்வை சிந்த இருக்கும் பொழுது ஐயோ தாய்க்கு நான் அகப்படாமல் போறேனே, இது பெரும் பிசகு இல்லையா அப்படின்னு எம்பெருமான் நினைத்தானா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதாவது எம்பெருமான் தான் நினைத்து கொள்ளுகிறான் அவதார காலத்திலே இப்படி யசோத பிராட்டிக்கே கிடைக்கலன்னா பாகவதோத்தமர்கள் நம் கையிலே எங்க கிடைக்க போறான்னு நினைத்து நம்மளை கைவிட்டுட போறார்களேன்னு பயந்துதான் யசோத பிராட்டிக்கு அகப்பட்டான் அப்படிங்கிறார் பிற்கால அந்த சந்தர்ப்பத்தில்.
அதுக்கு முன்னாடி அகப்படலை அப்படிங்கிறதுக்கு காரணம் அவள் வீதி புறப்பாடு உற்சவம்னு இருக்கும் பொழுது பின்னாடி போய்த்தானே ஆகணும். அது பிறகு எம்பெருமான் அகப்பட்டான். அந்த மந்திரத்துக்கு அகப்பட்ட பிறகு ஸ்வஸ்தானத்தில் எழுந்துள்ளப்படுறதுங்கிறது அந்தரங்கமான அர்த்தம். வெளிப்படையாக உரலிலே கட்டி இந்த இடத்தை விட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவள் சொல்லும்படியாக கணயாமித்தே பௌருஷம் விஷ்ணு புராணத்தை சொல்றார். நீ இந்த எதி சக்னோசி கச்சத்வம் அதிசஞ்சல சேஷ்டிதா இத்யுக்த்வா அதனிஜங் கர்ம சாச்சகார குடும்பினி. விஷ்ணு புராணம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. நீ இதை விட்டுட்டு பார்க்கலாம். எதி சக்னோசி கச்சத்வம் அப்படி ஆணையிட்டு போறா. மந்திரம் எம்பெருமான கட்டுமான்னா எதுவுமே கட்டு பண்ணாது. எம்பெருமான கட்டு பண்றதுக்கு கட்டு பண்ணும்படியா அவனே ஆக்கி கொண்டான கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாச்சே. அவனே கட்டுண்ண பண்ணி கொண்டால் ஒழிய வேற கதியே இல்லையே. அதனால இப்போ எம்பெருமான் கட்டுப்படும்படியாக ஆனான். கிருபயாசீதி ஸ்வபந்தனே ஸ்ரீமத் பாகவதத்திலையும் தெரிவிக்கிறார். அப்போ விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்கிறாள் இந்த இடத்துல விஷயத்தில்? பிராட்டி சொல்கிறாள், யசோத பிராட்டி, நீ இந்த இடத்துல உன்னை கட்டி போட்டிருக்கேன் பயலே, இங்கேயே இருக்க வேண்டியது. எது இதை மீறி பார்க்கலாம். எதி சக்னோசி கச்சத்வம் அதிசஞ்சல சேஷ்டித. ஒரே சேட்டை மேலே சேட்டை பண்ணிட்டு இருக்க, சேஷ்டையான சேஷ்டையா இருக்கு. இப்படி ஒரு அலமலப்புல ஓடி போய் வந்த அலமலப்புல பிராட்டி இப்படி சொல்லிட்டு உடனே சொல்றாள், இத்யுக்த்வா அத நிஜங்கர்ம சாச்சகார குடும்பினி. இத்யுக்த்வா அத நிஜங்கர்ம. அவளுக்கு அப்புறம் தான் நிஜங்கர்மம் வருது. அத்தானி சேவகத்தில் இருக்கிற வரைக்கும் அவள் யாருக்குமே எந்த கர்மமும் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணுமானா, திருவரங்கத்தை நம்பெருமாள் ஒரு ஜீயர்புரத்துக்கு எழுவார். ஒரு நாள் எழுவார். ராத்திரி பூரா அவர் இங்கேயும் அங்கேயும் இப்படி அப்படியும் போயிட்டு வருவார். கார்த்தால சில சமயம் 7-8 மணி கூட ஆகும் ஸ்வஸ்தானத்துக்கு எழுந்துள்ளும் பொழுது. அப்போ சூரியன் உதிச்சிடும் இல்லையா? அப்போ அங்கே இருக்கிறவர்கள்லாம் பார்த்து சூரியன் உதயமாயிடுத்து சந்தியாவந்தனம் பண்ணியாச்சான்னு பட்டர்களையோ கைங்கரியப்படர்களையோ கேட்க முடியுமோ? அப்போ சந்தியாவந்தனங்கிறது அப்போ கிடையாது. கர்மங்கள் எல்லாம் விட்டு போச்சு. ஏன்னா எம்பெருமானுக்கு அத்தா நிச்சேபகம், அந்தரங்க கைங்கரியம். அத்தா நிச்சேபகத்தில் பொதுவானது நழுவும் என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலையும் நாயனார் தெரிவிக்கிறார். அப்படி பொதுவான விஷயங்கள் நழுவுறது. அப்போ விட்டுடலாம்னு சொல்லலை. அதுக்கு மணவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்ணும் பொழுது, உறங்குவான் கைப்பண்டம் நழுவுமா போலே அத்தானி சேவகத்தில் பொதுவான விஷயங்கள் நழுவும்னு தெரிவிக்கிறார். சூத்திரம் ரொம்ப ஆச்சரியமாக தான் தெரிவிக்கிறார் இங்க. வர்ணாசிரம தர்மங்கள், அதுக்குண்டான விஷயங்கள், அதுக்கப்புறம் தீட்சிதைகள், அந்த சமயங்களில் இருக்க வேண்டிய தர்மங்கள் எப்படி பேதிக்குமா போலே அத்தானி சேவகத்தில் பொதுவானது நழுவும் அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்தின் சூத்திரம். அதில் இந்த அந்தரங்க கைங்கரியம் பண்ணினாள் அப்படின்னு யசோத பிராட்டிக்கு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கர்மம் போய் சேருது. இப்போ அந்த பட்டர்களோ அந்த கைங்கரிய படர்களோ என்ன பண்ணுவார்கள்? ஸ்வஸ்தானத்துக்கு எழுந்துள்ள பண்ண பிறகு ஓடுவர்கள் கொள்ளிடத்துக்கு. அப்புறம் தீர்த்தம் ஆடிட்டு அதன் பிறகு அவர்கள் சந்தியாவந்தனாதிகள் பண்ணுவார்கள். எல்லாத்தையும் விட்டுடலாம்னு சொல்லலை. அங்கே பொதுவானது நழுவும் தான் சொல்கிறேன். அந்த சமயத்தில் நழுவும். அவர்களுக்கு இந்த காலாதீத பிராயசித்தம்ங்கிறது கூட கிடையாது. காரணம், எம்பெருமான்ட்டு அந்தரங்க கைங்கரியம் பண்ணினவர்கள். அந்த சமயத்தில் ஓடி உடனே நீராடி அதன் பிறகு சந்தியாவந்தனம் பண்ணுவார்கள். அதுக்கு காலாதீத பிராயசித்தம் எப்படி கிடையாதோ அதுபோல் எங்கள் பிராட்டியும் கிரக காரியமான காரியங்களை செய்யலையாம். பெருமாளோடையே ஓடினாக்கா என்ன பண்ணுறது? அதான் தாமோதரனார். தாமம்னா கயறு, உதரம்னா வயறு. அந்த சுவடுபடும்படியாக கட்டிவிட்டு போனாலே அப்பேற்பட எவ்வளவு எளிமையானவன். இதே நம்மாழ்வார் தான் மோகிக்கிறார். பின்னாடி சாமவேத விஷயமாக திருவாய்மொழியில் சொல்லும்போது 10 அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வைத்தவன் எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவேன். இப்படி ஏங்கி போயிட்டானே பெருமாள் அப்படிங்கிற அந்த எழிவு, அந்த ஒரு சௌலபிய தன்மையை பார்த்தாரோ இல்லையோ அப்படியே மோகிச்சு போய் 6 மாதம் விழுந்தார் அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் தெரிகிறது. இப்போ அதே தாமோதரனார் இங்கே ரொம்ப சமத்காரமாக விஷயத்தை எடுக்கிறார். தமக்கடிமை வேண்டுவார் தாமோதரனார். தமக்கடிமை வேண்டுவார்னா எம்பெருமானும் இந்த இடத்துல தான் ஸ்வஸ்வதந்திரியன் அப்படின்னு சொல்லிக்கலையாம். அவன் சுவாதந்திரியன் தான், அதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. பாகவதோத்தமர்கள் எவரோ அவர்களுக்கு நான் அடிமை அப்படின்னு துர்வாசர்கிட்டே சொல்லியிருக்கிறான் பகவான். ரொம்ப அழகான வார்த்தை பாகவதத்தில். இந்த அம்பரீஷோபாக்கியானம் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லும் பொழுது அந்த இடத்துல எம்பெருமான் தெரிவிக்கிறான், நான் சுதந்திரன் இல்லை பரதந்திரன் அப்படிங்கிறாருங்க. அஸ்வதந்திர இவத்விஜா அகம் பக்த பராதீனஹா அஸ்வதந்திர இவத்விஜா. அஸ்வதந்திரன், ஸ்வதந்திரன் இல்லைன்னு பக்தர்களுக்கு நான் அடிமை, அவர்கள் பின்னாடி நான் ஓடுகிறேன்னு வேற சொல்றான்.
அதாவது பூயேயேத்தி அங்கிரேணுபிகி அப்படின்னா நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம் அனுவிரஜாம் யகம் நித்தியம் பூயேயேத்தி அங்கிரேணுபிகி என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் என்ன பண்றான், நிரபேட்சனாக எந்த அபேட்சையும் இல்லாதவனாக, முனி மனநசீலனாக, முனிம் சாந்த சுபாவம் உடையவனாக, நிர்வைரம் யாரிடத்திலும் வேஷம் பாராட்டவனாக, சமதர்சியாக இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் எவர்களோ அவர்கள் பின்னாடி நான் ஓடுகிறேன். நிர்வைரம் சமதர்சனம் அனுவிரஜாமி அகம் நித்யம் பூயேயேதி அங்கிரேணுபிகி அவர்களுடைய பாததூளியை நான் தரிக்கிறேன்னு எம்பெருமான் சொல்றான். அப்படின்னு வரும்பொழுது அப்ப எம்பெருமானும் தமக்கடிமை யார் செய்கிறார்களோ அவர்களிடத்தில் எம்பெருமான் நான் அவர்களுக்கு அடிமை அப்படின்னு அகம் பக்த பராதீனன் அப்படின்னு தானே தெரிவிச்சுக்கிறாரே. இங்க தமக்கடிமை வேண்டுவார் தாம் அடிமையாய் விருப்பதற்கு ஆசைப்படுபவரான தாம்பால் ஆப்புண்ட அப்பேற்பட்ட பெருமானுக்கு அடிமை செய் என்றால் நெஞ்சினார் அப்படின்னா, நெஞ்சே நீ அடிமை செய்யன்னு சொன்னாக்கா அடிமை செய்யாம போறியே. இவ்வளவு சௌலபியசீலனான எம்பெருமான் வருகிறான், அவனை போய் நம்ம விடலாமா? நாராகா அயனம் நாராயணஹா என்று சொல்லும்படியாக பகுவ்ரீஹி சமாசம் என்று சொல்லுவார்கள். அதாவது அண்மை தொகையில் வரும்பொழுது எம்பெருமான் என்ன பண்றான், நார கூட்டங்கள்னு இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து தான் அச்சேதன சேத்தனா சேத்தன பொருள்கள் அத்தனையும் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. எம்பெருமான் நம்மை சரீரமாக கொண்டு எம்பெருமான் சரீரியாக உள்ள எழுந்தொழிருக்கிறான்னு சொல்லும்போது அந்தர்யாமித்துவம், அந்த அந்தர்யாமித்துவம் அப்படிங்கிறது என்ன தாற்பயம்னு கேட்டா எம்பெருமான் பரம சௌலபியமாக ஆகி உள்ள எழுந்தருளுகிறான். நாராயணாம் அயனம்னு அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த நாராயண சப்தத்துக்கு தத்புருஷ சமாசம் என்று சொல்லுவார்கள். பகவான சப்ஜெக்ட் ஆகி மற்ற எல்லாரையும் ஆப்ஜெக்ட், எல்லாரும் எம்பெருமான் லயமடைகிறார்கள், எல்லாருக்கும் எம்பெருமான் சரீரமாக இருக்கிறான். அங்க பராத்பரன் பரத்துவம் சௌலபியத்துவம் சேர்ந்தே இருக்கு எம்பெருமானுக்கு. அதனால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நாம் அடையும் பொழுது அந்த எம்பெருமான் நம்ம கிட்ட சௌலபியமா இப்படி வரும் பொழுது நெஞ்சு சொரூப விரோதம் விஷயமாக சொரூப விரோதம் போல இருக்கேப்பா. இது ஸ்வஸ்வாதந்திரியம் பாராட்டுறதே, அப்படி பாராட்டலாமா? நெஞ்சே இப்படி செய்யலாமா அப்படிங்கிற அர்த்தம் உண்டாகிறது இல்லையா? இங்க நமக்கு சொரூப விரோதமே அகங்கார மமகார கர்ப்பங்கள் அது உண்டாயிடுத்தாங்கனாக்கா அதுலேருந்து மீள்வது ரொம்ப சிரமம்தான். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா அதாவது ஆழ்வார் தெரிவிக்க போறார், பின்னாடி திருவாய்மொழியும் தெரிவிச்சு விட்டார். நம்ம ஏற்கனவே அனுபவிச்சுட்டோம், இருந்தாலும் இப்ப சொல்றேன் நான், பெரிய திருவந்தாதிக்கு பிறகுத்தானே அது வந்தது அப்படின்றது நம்ம கேள்விப்படுறோம். அப்பேற்பட்ட விஷயத்துல தெரிவிக்கிறார் ஆழ்வார் அங்க, யானே எந்தனதே என்றிருந்தேன், நான் எனது அகங்காரம் மமகாரம் அப்படி இருந்தேன், ஆனா யானேனி என்னுடைமையும் நீயே அப்படின்னு ஆழ்வார் பின்னாடி தெரிவிக்கிறார்கள். அப்ப இதுல என்ன தெரியுது, சொரூப விரோதம் கழுகையாவது யானேனி என்னுடைமையும் நீயே என்றிருக்கை அப்படிங்கிற சொரூப விரோதம் கழிவதற்கு காரணம். ஆனா இந்த இடத்துலையோ இவர் தன் சொஸ்வரூபத்தை பாராட்டிண்டு அவருடைய சுவாதந்திரம் நெஞ்சு சுவாதந்திரியம் பாராட்டிண்டு இசைய மாட்டேங்கிறதே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த இடத்துல. நாம் அதாவது சொல்றார் இங்க, அடிமை செய்யென்றால் நெஞ்சினார் செய்யாது அப்படின்னார், என் நெஞ்சானது செய்ய மாட்டேங்கிறதே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு தெரிவிச்சிருக்கிறார் இவ்விடத்துல. அதுக்கு அடுத்த பாசுரமாக யாதானம் ஒன்றரையில் தன்னுகக்கில் என்கொலோ யாதானும் நேர்ந்தணுகாவாறுதான் யாதானும் தேருமா செய்யா வாசர்களை நேமியால் பாரு பாரின பாராக்கினான் பால் யாதானும் தேரும் ஆசையா அசுரர்களை. அப்பேற்பட்ட கொஞ்சமும் விஸ்வசிக்கும்படியான செயலை செய்யாதவர்களான அசுரர்கள், கொஞ்சம் கூட விசுவாசமே கிடையாது, அப்பேற்பட்ட செயலை செய்யக்கூடிய அசுரர்களை எப்போதும் தீங்கையே செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எந்தெந்த அசுரர்கள் இருக்கிறார்களோ அவர்களை நேமியால் திருவாழியாலே பாரு பாரு ஆக்கினான், துண்டம் துண்டமாக அப்படி துணிந்தெழுந்த எம்பெருமான் பக்கல்ல யாதானும் நேர்ந்து எதையாவது சமர்ப்பிச்சு அணுகா ஆறுதான் என்கொல் கிட்டாமல் இருப்பது என்ன, எப்படிதான் செய்ய சிறந்த பெருமானை அயோக்கியரான நாம் கிட்டலாமோ அப்படின்னு பார்க்கும் பொழுது யாதானும் ஒன்றறியோம் யாதானும் ஒன்றறியில்
தன்னுகக்கில், அதாவது எதையாவது ஒரு வஸ்துவை அறியக்கூடிய சைதன்யத்தை உடையத்தாய் இருந்து வைத்தும், தான் ஆனந்தப்படுவதை தன்மையாக உடைத்தாய் இருந்து வைத்தும் அணுகவாவது தான் என் கொல். யாதானும் ஒன்றறியில் அப்படின்னாருங்க. அதாவது யாதானுக்கும் தேருமோ செய்ய வசுரர்களை நேமியால் பாறுபார் ஆக்கினான் அப்படின்னு இப்போ சேர்த்து அன்வயிச்சுண்டு எம்பெருமான் தனக்கு விசுவாசம் உண்டாகும்படி ஒரு நல்ல காரியத்தை செய்யாத அசுரர்களை திருவாழியினாலே துண்டு துண்டாக துணிந்து போட்டுட்டான் எம்பெருமான். பெருமான் விஷயத்திலே இந்த நெஞ்சானது ஏதாவது ஒன்றை செய்யணும் இல்லையா? எதையாவது செய்து ஆத்ம சமர்ப்பணமாவது செய்து அணுகாமல் இருப்பது நாம் பின்வாங்குவது என்ன சுவாமி இது? எப்படி தான் பின்வாங்குவது? ஏன் பின்வாங்கணும்? எம்பெருமான் கையில் திருவாழி இல்லையோ? அசுரர்களை எல்லாம் துணிந்தாற் போலே நம்முடைய விரோதியான பாபங்களையும் அவன்தானே போக்குகிறான். அந்த வழி கொண்டு துணிந்திடானோ? ஏதுக்கு லைச்சியம் பேசி பின்வாங்க வேணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஏன் பின்வாங்கணும்? எம்பெருமான கிட்ட வந்து அனுபவிக்கிறதா, நைச்சியம் அடியன் தாசன்னு பின் ஓடுறதா? அது ஏற்கனவே ஆழ்வார் அப்படிதான் தெரிவிக்கிறார். வளவேள் உலகின் முதலாய வானோர் இறைய அறிவினையேன்ற நைச்சானுசந்தானம் பாவிச்சு தான் ஓடினார். அந்த எம்பெருமான் என்ன பண்ணினாலும் அந்த ஆழ்வாரை சேர்த்து கொண்டான். வளம் மிக்க மால்பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுற்று அங்கு ஊடுருவ ஓர்ந்து தளர்வுற்று நீங்க நினை மாறனை மால் நீடிலவு சீலத்தால் பாங்குடனே சேர்த்தான் பரிந்துன்னு அப்பேற்பட்ட சீல குணத்தை சௌசீல்யம் சொல்லக்கூடிய புறையற கலத்தல் அச்சோ நாராயணா அந்த மனுஷ ஸ்வபாவத்தை விடாமல் தான் இப்பொழுது மறுபடியும் காரியத்தை செஞ்சுன்னு வந்துட்டு இருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்திலே பகவானாக ஆகாமல் போனால் அத்தனை பேரை சம்ஹாரம் பண்ண முடியாது என்று நினைத்துதான் பகவானாக ஆனான் அப்படின்னு வால்மீகி தெரிவிக்கிறார். அப்போ சொல்றார், ரணே பஷ்யந்தி ராட்சசர்களை என்ன பண்ணினான்னு கேட்டா, தேது ராமசகசிராணி ரணே பஷ்யந்தி ராட்சசாக புனப்பஷ்யந்தி காக்குத்ஸ்தம் ஏகமேவ மகா பிரமிக்கும்படியா பண்ணிவிட்டாராம் பெருமாள் எல்லா ராட்சசர்களையும். என்னன்னு கேட்டா, திடீர்னு பார்த்தா 1000 ராமர்களை பார்த்தேன், 1,00,000 ராமர்களை பார்த்தேன். 1000ங்கிறது 1000 அர்த்தம். இங்க தேது ராம சகசிராணின்னு விட்டாருங்க. 1000 ராமர்கள் அப்படி காட்சி கொடுக்குறானா. தேது ராம சகசிராணி ரணே பஷ்யந்தி ராட்சசாக, எங்கேருந்து திரும்புறதுன்னு தெரியல. பானங்களை பொழியிறார் பெருமாள். வட்டமான இந்த சக்கரவியூகம் போல இருந்தா கூட வில்ல வந்து சக்கரமா வளைச்சு முன்னும் பின்னுமா எல்லா பக்கத்திலேருந்தும் பானம் போடுறார்னுட்டார். சக்ரீகிருத்திய சராசனம் தலதலா குர்வன் சுவர்ணாஞ்சலம் என்று சொல்லும்படியாக சக்ரீகிருத்திய சராசனம் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு க்ஷண மாத்திரத்தில் அத்தனை பேரையும் நிர்மூலம் பண்ணும் பொழுது துண்டு துண்டாக பாராக்கினான் ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. அதை போல அசுரர்கள் எல்லாரையும் துண்டமாக துணித்தொழிந்த எம்பெருமான் அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகனாச்சே. அப்படி எல்லாரையும் சம்ஹாரம் பட்டு பார்த்தும்போது தான் ராவணன் தெரிஞ்சுக்கிறான், ஆஹா எல்லாம் போயாச்சின்னு தெரிஞ்ச பிறகு நாம் ஒருவர் தான் மிச்சப்பட்டு இருக்கிறோம் என்று தெரிஞ்சுதான் அத்தியமர்த்தவியம் அஸ்மாபிகி என்று சொல்லிக்கொண்டே ராவணன் புறப்பட்டான் அப்படின்னு ராமாயண விஷயம். அப்படி பகவான் நினைச்சா அத்தனை அசுரர்களையும் க்ஷண மாத்திரத்தில் துண்டமாக்குறது. அதுதான் பாராக்குதல் அப்படிங்கிறார் இங்க ஆழ்வார். அப்படி எம்பெருமான் அவர் யாருன்னு கேட்டா, நாம போய் அணுகும்படியா இருக்கும்படியான பெருமான போய் இவர்கள் இப்படி செய்யலாமா, நெஞ்சே நீ இப்படி செய்யலாமா என்று ரொம்ப தாபப்பட்டு கேட்டிருக்கிறார். அடுத்த பாசுரம் 4வது பாசுரம், நமக்கு 4வது பாசுரம் 34வது பாசுரம். பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண்சுழலும் நீலாழிச் சோதியாய் ஆதியாய் தொல்வினை அம்பால் கடியும் நீதியாய் நிச்சார்ந்து நின்னு நீலாழி சோதியாய் ஆதியாய் எம்பால் தொல்வினை கடியும் நீதியாய் நீலாழி சோதியாய் நீலக்கடல் போல இருக்கக்கூடிய நிறத்தை உடையவனே எம்பெருமானே, ஆதியாய் முழுமுதற் கடவுளே, எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடியவன், எம்பால் தொல்வினை கடியும் நீதியாய், எம்மிடத்தில் உள்ள பழைய பாவங்கள்னு எது இருந்ததோ அது அத்தனையும் தொலைக்கும் இயல் உடையவன், எல்லாத்தையும் தொலைக்கும்படியாக இயல்பை உடையவனான எம்பெருமானே,
யாம் நின் அடியோம் நின் அதாவது உன்னை சார்ந்து நின்று நீ பாலாழி கிடக்கும் பண்பை சார்ந்து நின்றால் உன்னை கிட்டி அணுகி நீ திருப்பார்க்கடலில் சயனிக்கும் அழகை அந்த பண்பை கேட்டேயும் காதால் கேட்ட மாத்திரத்தாலும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் கால்கள் தடுமாறுறதுப்பா நெஞ்சு சிதிலமாகிறது அப்புறம் கண் சுழலும் கண்கள் சுழலமிடா நிற்கின்றன என்று தெரிவிக்கிறாங்க. அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் திருப்பார்க்கடலில் எழுந்திருக்கிறான். நீ கிடக்கும் ஆதி நெடுமால் அப்படின்னு விட்டார் ஏற்கனவே. அப்பேற்பட்ட அந்த ஆதி நெடுமால் எப்படின்னா பாலாழி அவனை பார்ப்பதற்கே ஆச்சரியமாக இருக்காங்க. அப்பேற்பட்ட நீலாழி சோதியாய் இருக்கக்கூடியவன். அதாவது நீலக்கடல் இந்த திருப்பார்க்கடல் வெள்ள வளர்ந்து இருக்கும். இது நீலக்கடல் அப்படின்னு சொல்லும்படியாக நீர்மை அந்த நீரின் தன்மை அது எப்படி நீல நிறமாக இருக்குமோ அதுபோல் எம்பெருமான் நீலம். நீலம்ங்கிறதுக்கு இங்கே இன்னொரு அர்த்தமும் உண்டு. நீலம்னா சம்ஸ்கிருதத்தில் கருமைன்னு அர்த்தம், தமிழ் அர்த்தம். அதாவது நீலம் அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணவர்ணம் ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். காக்கக இவ கோகிலகா அப்பி நீலகா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத கதை இருக்குது. அதில் காக்கையை போல குயிலும் கருப்புங்கிறதுக்கு நீலகாங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். அதுபோல் இந்த இடத்துல எம்பெருமான் நீலாழின்னு சொன்னாக்கா நீலக்கடல் போல இருக்கிறான். நீலம்ங்கிறதுக்கு கருமையாகவும் இருக்கிறான், நீளமாக நீல வண்ணன் நீலமேக சியாமலன் என்று சொல்லும்படியாக மேகமும் நீலமேகமாக இருக்குது. எங்கள் சமுத்திரமும் அதனாலே அப்பேற்பட்ட நீளமாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலே நீலாழி சோதியாய் அப்பேற்பட்ட ஆதியாய் அது ஆதி மூலமேனு கூப்பிட்டதுன்னு நமக்கு தெரியறது. எது அப்பேற்பட்ட கஜேந்திர ஆழ்வான் இந்திரத்யும்னன்ற பாண்டிய அரசன் தான் அந்த இடத்துல கஜேந்திர ஆழ்வான சாபத்தின் காரணமாக அப்படி அப்பேற்பட்டவன் இருக்கிறானே அவன் ஆதி மூலமேனு கூப்பிட்டான்னு தெரியறது எல்லா சாஸ்திரங்கள்லையும். ஆனால் திருமங்கை ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டி கொடுத்த விஷயம் என்ன தெரியுமோ, அது ஏற்கனவே ஆதி மூலம்னா யாருன்னு தெரிஞ்சுட்டு தான் எம்பெருமான நாராயணனேன்னு கூப்பிட்டுதுன்னு சிறிய திருமட்டத்தில் தெரிவிக்கிறார். நாராயணாவோ மணிவண்ணானா கணையாய் வாராய் என் ஆரிடரணிக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்னிரண்டு கூறாக ஈராவதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். அந்த இடத்துல இந்த எம்பெருமானா இருக்கக்கூடியவனை நாராயணாவோன்னு கூப்பிட்டதுன்னார். இங்க ஆதினா எல்லாத்துக்கும் ஆதிக்கெல்லாம் ஆதி. யாரை நீ ஆதின்னு சொல்றியோ, வேதங்கள் எதையெல்லாம் ஆதின்னு சொல்றதோ, மிச்சம் எந்த தெய்வத்துக்குமே சர்வ வியாப்தித்வம்ங்கிறது கிடையாது. ஆனால் எம்பெருமான் ஒருவனுக்கேத்தானே அந்த சர்வ வியாப்தித்வம். வேதத்தில் எந்தெந்த இடங்கள்ல எந்த எந்த தேவதைகளை அது பரபிரம்மம்னு சொல்றதோ, சில இடங்களில் ருத்ரனை பரபிரம்மம்னு சொல்லும், சில இடங்களில் பிரம்மாவை பரபிரம்மம்னு சொல்லும். அது ஏன் அப்படி சொல்றதுன்னு கேட்டா, திண்ண மேல ஏறி நின்ற ஒரு குழந்தை உன்னை விட நான் எவ்வளவு உயரமா இருக்கேன் பாத்தியா அப்படின்றதுமே அந்த தாயார் ஆமாண்டா நீ என்னை விட உயரமா இருக்கேன்னு கொண்டாடுவள். அட ராஜா அப்படி ராஜாவே ராஜன்னு கூப்பிட்டா ஒரு குழந்தைய பார்த்து, அட ராஜா எப்பேற்பட்டவன்டா நீ அப்படின்னு சொன்னாக்க அவன் உண்மையில ராஜாவா? ராஜாவும் இல்லை, அவன் தாயாரோட ரொம்ப ஒசரமும் கிடையாது. இருந்தாலும் கொண்டாடுகிறாள் இல்லை. அதை போல வேதம் சில இடங்கள்ல அப்பா உன்னை போல உண்டா, நீ எப்பேற்பட்ட பிரம்மம் போலே அப்படின்னு சொல்ல வந்த வேதம் சில இடங்கள்ல ருத்ரனையோ பிரம்மாவையோ சொல்றது. வாஸ்தவத்துல ஆதி மூலம் அப்படிங்கிறது சாட்சாத் எம்பெருமான் சிவன் நாராயணன் ஒருவனே, அவனுக்கு சமானம் கிடையாது. சையே கஹ சையே வம்பித்துன்னு வேதம் சொல்லும்படியா அவன் ஒருவனே சகஸ்ர சீரிஷா புருஷா. புருஷன் அந்த ஒருவனைத்தான் சொல்றது. அங்க அந்த புருஷன் தான் எப்பேற்பட்டவன் தான் புருஷன் கொண்டாடக்கூடியவனுடைய பாரியை தான் மகாலட்சுமி. அதை தான் சொல்றாருங்க. தே புருஷோத்தமஹா தே காந்தா காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி செய்யாசனம் வாகனம் சொல்ற இடத்துல புருஷோத்தமனாக இருக்கக்கூடியவன் தே காந்தா உன்னுடைய பர்த்தா அப்படின்னு சொல்றார் அந்த இடத்துல. இன்னொரு ஸ்வசேஷா சேஷார்த்தா நிரவதிக நிர்பாத மகிமா பலானாம் தாத்தா எப்பலம் அபிச்ச ஷாரீரகமிதா அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்து பார்க்கும்பொழுது அவனை தவிர்ந்த மித்த எல்லாம் எம்பெருமானுக்கு சேஷபூதங்கள் அடிமைகள். அப்போ அவன் சர்வசேஷியா இருக்கிறான். ஸ்வசேஷா சேஷார்த்தா. அடுத்த அத்தியாயம் 2வது அத்தியாயம் கேட்டால் நிரவதிக நிர்பாத மகிமா. நிரவதிகம் எல்லையற்ற எந்த விதமான தடையும் இல்லாத பெருமை உடையவன். நிர்பாத மகிமா மகிமையை உடையவன்.
பலானாம் தாதா. சாதனாத்தியாயம்ன்ற 3வது அத்தியாயத்திலே சாதனம் பண்ணி எம்பெருமானே கதி, அவனே உபாயம், அவனே உபேயம் என்ற விஷயத்தை நன்றாக உணர்ந்து எம்பெருமானே கதின்னு சரணாகதி பண்ற பட்சத்திலே அந்த ஞாசத்தின் காரணமாக எம்பெருமான் நமக்கு சிறந்த பலனை கொடுக்கிறான் அப்படிங்கிறது 3வது அத்தியாயம். 4வது தானே பலனாக பலம் அபிச்ச அப்படின்னு அவரே பலனாக இருக்கிறார். எதுல? சாரீரிக சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம். சாரீரிகம் அப்படிங்கிறது அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம். வியாசாச்சாரியார் கொடுத்தார் பிரம்மசூத்திரத்தை. இதை 4 அத்தியாயமா இருக்கு, பிரிஞ்சிருக்கு. இதை ஸ்ரீபாஷ்யாதிகாரர் ரொம்ப ஆச்சரியமா இதை எடுக்கிறாருங்க. ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. 4 அத்தியாயத்திலையும் எம்பெருமானுக்கு விதவிதமான பெருமையை சொல்லித்து அந்த பெருமானே பலனாக இருக்கிறான். பூர்வ பலன்கள் பாபங்கள் எல்லாம் அதுதான் சொன்னேன். தது அதிகம உத்தர பூர்வாக யோக. உத்தரம்னா வரக்கூடிய பாபம், அகம்னா பாபம், உத்தராகம் வரக்கூடிய பாபம், பூர்வாகம் ஏற்கனவே அந்த சஞ்சிதமான மூட்டையா கொண்டு வந்த பாபம். இது எல்லாத்தையும் பழவினை கடிவான் இந்த இடத்துல. அதனால எம்பால் தொல்வினை கடியும். தொல்வினை எவ்வளவு விஷயம் நமக்கு பழைய பாபங்கள்லாம் இருக்கு. இதை தினையும் கடியும்படியாக தொலைநோக்கு இல்வழியாக யாம் நின் அப்பேற்பட்ட அடியோம் உன்னை சார்ந்து நின்று அணுகி கிட்டி எம்பெருமானே நீயே கதினே, நீ பாலாழி கிடக்கும் பண்பை, நீ திருப்பார்க்கடல் எழுந்தொழிருக்கிறியப்பா எம்பெருமானே. அந்த செயனுக்கும் அழகை கேட்டேயும் காதால சிரவணம் பண்ணினா கூட போறோம். நான் நேரதான் வந்து பார்க்கணுங்கிறது இல்லை. இப்படி சிரவணம் பண்ற பட்சத்துல காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படின்னு கால் தடுமாறுறதுப்பா, நெஞ்சு சிதிலமாகிறது, அப்பேற்பட்ட கண்கள் சுழலமிடா நிற்கிறது அப்படின்னு விட்டாரிப்போம். இதனுடைய தாற்பயம் என்ன? ஏற்கனவே பெருமாள் திருமொழியில ஏற்கனவே குலசேகர ஆழ்வார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மாயோனை மனத்தூணே பத்தி நின்று என் வாயார வெண்ணுகளோ வாழ்த்து நாளே என்று தெரிவிக்கிறார். மாயோனை மனத்தூணே பத்தி நின்று அப்படின்னாரு. மனத்தூண் துவயானுசந்தானம் போல இருக்கக்கூடிய 2 தூண்கள் இருக்கு பெரிய பெருமாளை தரிசனம் பண்ற இடத்துல. அப்படி பெரிய பெருமாளை தரிசனம் பண்ணும் பொழுது இது மாதிரி தான் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட அனுபவம் உண்டாகும் இல்லையா? அவருக்கு பின்னாடி அவதாரம் பண்ணினவர். ஆழ்வார்களுக்கு எல்லாருமே பேசிட்டே பேசும் ஏக்க கண்டர்களாச்சே. அதனால அவருக்கும் அந்த பாவம் உண்டாகிறது. அதனால கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்கு மாயோனை மனத்தூணே பத்தினில். நமக்கெல்லாம் அந்த அனுபவம் வரவே இல்லையே. நாம தான் தனிப்பயலாட்டம் போயிட்டு மறுபடியும் எம்பெருமான் தரிசனம் பண்ணோம்னு சொல்றோம், திரும்பி தனிப்பயலாட்டம் வந்துடுறோம். இதுக்கு நடுவில் நகருன்னு வேற சொல்லிடுறார்கள். அதனால ஏதோ பார்க்கிறோம் வந்துடுறோம்னு நமக்கெல்லாம் அப்படி கீழே விழுந்துடுறாப்புல இல்லையே. திருப்பாவையிலையும் ஆண்டாள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கணும்னு தான் மட்டிலும் ஏகாக்கிய ஏகஸ்வாதுன புஞ்சீத பகுபிஸ்ஸஹா புஞ்சீத தசபிஸ்ஸஹா என்றெல்லாம் சொல்லுவார்களே. அதனால ஒரு பழம் கிடைச்சா கூட தனிமையில் உண்ணான். நம்ம தமிழர்கள் மரபு கூட எல்லாரோடையும் சேர்ந்து அத்தனை பேரோட சேர்ந்துதான் உண்பான் அப்படின்னு இருக்கிறதுனாலே இந்த ஒரு சின்ன பழம் கிடைச்சா கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடக்கூடிய பண்பாடு உடையவர்கள் நாம். அப்படி இருக்கும்பொழுது எம்பெருமான் கல்யாண குணங்களை தனிமையிலே ஒருத்தன் அனுபவிக்கிறது, எல்லாரும் சேர்ந்து போகணும் அப்படின்னு எல்லா ஆழ்வார்களையும் கூட்டிட்டு தான் ஆண்டாள் புறப்படுகிறாள்னு தெரிகிறது. இதுல ஏன் அப்படி கூட்டிக்கணும்? ஆண்டாள் தாம் போகக்கூடாதோ, தனிமையில போகக்கூடாதோன்னா இதே தான். எம்பெருமான் அனுபவிக்கும் பொழுது யார் யார் எப்படி விழுவார்கள், என்ன ஆகுமோ தெரியாது. அதை பிடித்து கொள்வதற்காக கூட சில பேர் வேணும் இல்லையா? காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்று சொல்லும்படியாக அவர்கள் கீழே விழுந்துடுவார்களே, அவர்களை தூக்கி விடுவதற்காகவும் அவர்களை தாங்கி பிடிப்பதற்காகவும் சிரம பரிகாரம் அவர்களுக்கு செய்து வைப்பதற்காகவும் கூடவே சில பேர் தேவைப்படுறது. இதெல்லாம் ஒரு கோஷ்டியோட போனா தான். இல்லை மொத்தமாக போய் முழுகிட்டோம் அவகாகனம் பண்ணிட்டோமானாக்கா எல்லாரும் மொத்தமாக போய் சேர்ந்துடுவோமே. தான் தனிமையில் அப்படி இருக்கிறதா அப்படிங்கிறதுனாலையும் அந்த தாத்பரியம் இருந்தாலும் மகான்களை முன்னிட்டு தான் எம்பெருமானை அடையணும்னு அங்கே ஆண்டாள் காட்டுறாங்க. அதனாலே அப்பேற்பட்ட விபீஷணாழ்வான் சரணாகதி பண்ணினது போல சுக்ரீவனை முன்னிட்டு எம்பெருமான விபீஷணம் உபஸ்திதம் போய் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே
என்று சொல்லும்படியாக ராகவனுக்கிட்ட வந்திருக்கிறேன் அடியேன், அப்பேற்பட்ட விபீஷண உபஸ்த கிட்ட வந்துட்டேன்னு சுக்ரீவ மகாராஜன்னு தேவரீர் போய் சாதிக்க வேணும் அப்படின்னு. அப்போ சுக்ரீவனை முன்னிட்டு போகிறது போல மகான்களை முன்னிட்டு போகிறதுன்னு தாத்பரியம். இந்த இடத்துல எம்பெருமான் திருப்பார்க்கடல் இருக்கக்கூடிய எம்பெருமானை நெஞ்சம் முன்னிட்டு கூடவே ஆழ்வார் போகும் பொழுது அது சரியா இசையிலேயே அப்படித்தானே போகணும். அப்படி காதால கேட்கிறோம், அந்த எம்பெருமான் திருப்பார்க்கடல் எழுந்தல் இருக்கிறானே, அப்படி யாம் கேட்டேயும் அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான காதால கேட்டுவிட்டா கூட சிரவணம், அப்படி காதால கேட்டா கூட சிரவணம் மாத்திரத்திலே காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்ற ஆழ்வாருடைய அனுபவமாக இருக்கு இல்லையோ, அதை போல ஒவ்வொருத்தருக்கும் அது போல ஆகிவிடும். அப்படிங்கிறதுனாலே எனக்கு நெஞ்சு அப்படி இசையாத போனாலும் கூட எனக்கு அப்படி இருக்கிறது. கேட்ட மாத்திரத்திலேயே பகவத் கல்யாண குணங்களை நினைத்த மாத்திரத்திலேயே மானசீகமான அனுபவம் வரும் பொழுது இப்போ பேர்பட்ட காலாழும் கால்கள் அப்படியே தளர்ந்து போகிறது, நெஞ்சு அழிஞ்சு போகிறது, கண் சுழல் எங்கேயோ துவண்டு போகிறது என்று சொல்லும்படியாக ஆனுபாவியத்தை இவ்விடத்திலே நம்மாழ்வார் நமக்கு தெரிவித்தார். அடுத்தது 35வது பாசுரத்திலே நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிந்த திரிதந்தும் ஒன்றுமோ வார்த்தான் என் நெஞ்சலகலான் அன்றங்கை அன்புடையால் பொன்பெயரோன் வாய் தகர்ந்து மார்விடத்தான் அன்புடையான் அன்னே அவன். கேள்வி கேட்கறது போல இந்த இடத்துல சொல்றாருங்க. அன்று அந்த ஒரு காலத்தில் அங்கை வன்புடையால் அழகிய திருக்கைகளாலே ஓங்கி அரைஞ்சதுனாலே அப்பேற்பட்ட பேரன் பெயரோன் வாய் தகர்ந்து இரணியன் அப்பேற்பட்ட அசுரனுடைய பிரகலாதனை அதட்டின வாயை புடைத்து அப்பேற்பட்ட அவனுடைய பெயரை இவன் என்ன பண்ணினான், இவன் இரண்யன் எப்பேற்பட்ட சிரமங்கள்லாம் கொடுத்தான் பிரகலாத ஆழ்வானுக்கு. பிரகலாதனை அதட்டின வாயை புடைச்சி தகர்த்து மார்விடந்தான் அவன். அந்த இரணியனுடைய மார்பை கிழித்தெறிந்த பெருமான் அன்பு உடையான் அன்னே ஆசிரியர் மிக்க அன்புடையவன் என்றோ. எப்பேற்பட்ட அன்பு உடையவன் அந்த எம்பெருமான். அந்த மாறி இருக்கக்கூடிய விஷயத்தினாலே நின்றும் இறந்தும் கிடந்தும் திரிதந்தும் அப்பேருடைய நெஞ்சினாலே நின்று கொண்டிருந்தும் வீற்றிருந்தும் சயனத்திருந்தும் எழுந்து உலாவியும் ஒன்றும், அதாவது கொஞ்ச காலமேனும் அப்பேருடைய ஓவாற்றான் திருப்தி அடைகிறான் இல்லை. என் நெஞ்சு அகலான், என் நெஞ்சை விட்டு நீங்குகிறான் எம்பெருமான் நீங்குவதே கிடையாது என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. அப்பேற்பட்ட எம்பெருமான் சயனிச்சு பார்க்கிறான், உட்கார்ந்த வீட்டிருந்த திருக்கோலத்திலே இருந்து பார்க்கிறான், நின்ற திருக்கோலத்திலே பார்க்கிறான். என்னுடைய ஹிருதயாவகாசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் துர்லபனா சௌலபியசீலனா என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டு உவனாம் அல்லது மத்தியஸ்தனா, அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் இருக்கக்கூடியவனா, துர்லபனும் இல்லை சௌலபியனும் இல்லை அப்படிங்கிறாப்புல இருந்தா அப்பேற்பட்ட எம்பெருமான் அவனா இவனா அப்படின்னு சொல்லும் பொழுதே அவன் துர்லபனா சௌலபியசீலனா அல்லது மத்தியஸ்தனா என்று தெரியாமல் இருக்கிறோமே என்று தாபப்பட்டு அப்போ அதுக்கு பிறகு சொல்ல மற்ற உம்பரன் அவன் அல்லது மிகவும் உயர்ந்தவனாக எட்டாது இருக்கக்கூடியவனோ என்று இராதே என்று இப்படி பல வகையான சந்தேகங்கள் எல்லாம் கொண்டிராமல் என்ன சொல்றார், அவனே ஆம் என தெளிந்து எம்பெருமானுடைய ஸ்வரூபமே சௌலபியம் அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொண்டு கண்ணனுக்கே தீர்ந்தால் அந்த சௌலபியத்தை கிருஷ்ணாவதார முகத்தாலே நாம் அனுபவிக்கிற அந்த காலத்திலே அந்த முகத்தாலே விளக்கம் காட்டிய அவனுக்கே ஆட்பட்டால் அவனே எவனேலுமாம் அந்த எம்பெருமானே எல்லா உறவு முறையுமாக ஆவான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. அதனால் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எம்பெருமானுடைய சொரூபமே எம்பெருமான் சௌலபியசீலன் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேணும் என்று ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் இவ்விடத்தில். அதனாலே அவனே அவனும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறார் திருவாய்மொழியிலும். அதாவது சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்னு அவனே பிரம்மா அவனே சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா என்று அப்போ எல்லா ஹிருதயாவகாசத்திலையும் எழுந்தல் இருக்கிறான் அப்படின்னு தெரியுது இல்லையா. அந்த சௌலபியத்தை தான் இங்கே சொல்றார். அவனே எல்லாமாக இருக்கிறானே அந்த எம்பெருமான் ஒருவனே சௌலபியன் என்று நன்றாக தெளிந்து கொள்ள வேணும். மனசு தெளிந்து அவனத்தில் கண்ணபிரான்கிற அவதாரம் பண்ணியிருக்கிறானே அந்த கண்ணபிரானிடத்தில் மனசை ஈடுபட கடவை என்று நெஞ்சுக்கும் சொல்லுகிறார். தானும் நாம் எல்லாரும் ஈடுபடுவோம் வாருங்கள் என்ற அர்த்தத்திலே அவனே எவனேலுமாம் எல்லா உறவு முறையும் அவனே ஆவான் அப்படின்னு.
எல்லா உறவு முறையும் அவன்தான். தசரதனை பார்த்து தசரதன் தான் உனக்கு தகப்பன்னு தெரிஞ்சுக்கோன்னு சுமித்ரா சொல்லும் பொழுது, ராமனை காட்டுக்கு போகிற காலத்தில் ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவிம் வித்தி கச்சதாத யதா சுகம் அப்படின்னும் பொழுது அவன் யார் தகப்பன்னு கேட்க போகிறான். பின்னாடி சுமந்திரன்ட்ட சொல்லி அனுப்பும் பொழுது அதாவது தாவன் மகாராஜே அஹந்தாவன் மகாராஜே பிதிருத்வம் நோபலக்ஷயே பர்த்தா பிராதாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவா, எல்லா உறவு முறையும் அவன்தான் எனக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் என்று சொல்லும்படியாக எல்லா உறவு முறையும் அவன்தான் எனக்கு என்று தெரிவிக்கிறார் இல்லையா. அங்கே தகப்பன்கிறது வேற யாரோ இல்லை, எனக்கு சேர்ந்தவன் இவன்தான், எனக்கு எம்பெருமான் தான் எல்லாவித உறவு முறையும். அதனால அகம்தாவன் மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷையேன்னு விட்டாருங்க. எனக்கு தசரத நேரத்தில் அப்படி ஒன்றும் பிரீத்தி இல்லை, எனக்கு எல்லாமே எனக்கு இவன்தான் எம்பெருமான் தான் அப்படின்னு தெரிவிச்சுண்டு போனார் இல்லையா. அதனால எல்லா உறவு முறையும் சாஸ்வதமான பந்து அப்படின்னு சொன்னால் எம்பெருமான் ஒருவனே. அக்கையாய் அன்னையாகி ஆளுமெம்பிரானுமாய் ஒத்து ஒவ்வாது பல்பிறப் பொழிந்து நம்மை ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்துனம் உள் மேவினார் எத்தினால் இடர்கடல் கிடத்தி ஏழ நெஞ்சமேன்னு திருமிஷேழ்வாரும் தன் திருச்சந்த விருத்தத்தை கடைசியில் கேட்கிறார். அத்தனாய் அன்னையாகி எல்லா விதமான உறவுமாய் இருக்கக்கூடியவன் அவனே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையின் நம்மாழ்வார் கேட்ட பிரகாரம் அவனே சகலவித பந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுண்டு எம்பெருமானத்திலே நாம் ஆட்பட வேணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அடுத்தது 37வது பாட்டு நமக்கு கொடுத்த பாசுரங்களில் 7வது பாடலாக ஆமார் அறிவுடையார் அவர் அறியன்றே நாமே அது உடையோம் நன்னெஞ்சே பூமேயும் அதுகரமே தந்துழாய் மாலாரை வாழ்த்தாம் அதுகரமே அன்பால் அமை. ரொம்ப அழகான பாட்டு. நன்னெஞ்சே அப்பேற்பட்ட நல்ல மனசே. ஏன்னா எம்பெருமான் தங்கிட்டான்னதுமே அந்த மனசை இப்போ கொண்டாடுறார், நெஞ்சை கொண்டாடுறார். முதல்ல நெஞ்சு சுவாதந்திரியம் பாராட்டிட்டு போச்சேன்னு தாபப்பட்டவர் இப்போ எம்பெருமான் எழுந்தளிருக்கிறாங்கிற அந்த விஷயத்தை நோக்கி அந்த நெஞ்சை பார்த்து நல்மனமே அப்படிங்கிற நன்னெஞ்சே நல்ல மனசே ஆமாறு அறிவுடையார் ஆவது அரிது அன்றே யுக்தமாக சரின்னு பட்டது மனசில் இல்லையா. யுக்தமான அறிவை உடையவராக ஆவது உலகில் யாருக்கும் அருமை என்றோ, அது யுக்தம், இதுதான் நமக்கு சரியானது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதில் ஈடுபடுறதுங்கிறது எப்பேற்பட்ட அருமையான விஷயம். அது எல்லாருக்கும் அது வாய்க்குமா? அது நாமே உடையோம். அது அப்படிப்பட்ட அறிவை நாமே பகவத் கிருப்பையாலே பெற்றிருக்கின்றோம். ஆழ்வாரும் நெஞ்சும் சேர்ந்து இப்ப தெரிவிக்கிறார். நெஞ்சே உனக்கு எப்பேற்பட்ட பெருமை பாக்கியம், அந்த எம்பெருமானே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிறோமே, அது எப்பேற்பட்ட அருமைடா. இது வேற யாருக்கும் வாய்க்காது இப்பேற்பட்ட விஷயம். ஆச்சாரியனே நமக்கு எல்லா விதமான உறவு முறை அப்படிங்கிறத மனவாள மாமுனிகளும் தெரிவிக்கிறார் இல்லையா. அதை பிரகாரம் பார்க்கும் பொழுது ஆச்சாரியனே கதின்னு இருக்கிற பிரகாரம் எம்பெருமானே கதி. ஏன்னா நம்முடைய பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்துன்னாரு பெரியாழ்வார். அதைப்படி நம்முடைய குரு பரம்பரையில் எம்பெருமான் தானே முதல் குரு, அப்போ ஆச்சாரியன் தானே சர்வவித பந்து. அதனால இங்கே தெரிவிக்கிறார் நல்ல நெஞ்சே உனக்கு விஷயத்தை புரிஞ்சுக்க, எப்பேற்பட்ட அருமை தெரியுமா இது, இப்பேற்பட்ட உலகத்தில் வேற யாருக்கும் வாய்க்காது இப்பேற்பட்ட விஷயம் அப்படிங்கிறத புரியணும். அது நாமே உடையோம், இது நமக்கே வாய்க்க பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ரொம்ப அழகான விஷயத்தை தெரிவிச்சுட்டு, ஆகையால் நீ என்ன செய்யணும் தெரியுமா, இப்போ செய்யத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, பூமே மதுகரமே தந்துழாய் மாலாரை அப்பேருடைய பூக்களிலே மெய்கின்ற வண்டுகள் படிந்துள்ள குளிர்ந்த திருத்துழாயை உடையவராக ஆசிரிதர் திறத்திலே அப்பேருடைய வியாமோகமுடையனான பெருமானை மாலாரை அப்பேற்பட்ட நம்மிடத்திலே மால் உடையவன். மால்னு சொன்னால் அருமை பெருமை மையலுமாம்னு சொல்ல, கருமை பேருடைய கருமையாக இருக்கக்கூடியவன், பெருமை வாய்ந்தவன் வேதங்கள்லாம் சொல்கிறது. அந்த வியாக்கியானம் இருக்கட்டும். மாலே மணிவண்ணா அந்த மாலுங்கிறதுக்கு விஷயத்தை சொல்லும் பொழுது கருமை பெருமை மையலுமாம்னா அது நம்மிடத்திலே பெருமாளுக்கு பித்து, நாம் தான் பெருமாள்கிட்ட பிச்சேரி எம்பெருமானே கதின்னு இருக்கணுமே தவிர எம்பெருமானோட இருப்பாரோன்னா அது ஒரு பைத்தியம். பெருமாளே ஒரு பைத்தியம்னு விட்டார்.
தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அதன் தலையை தடவி என்னவனா காரியம் கை கொள்ளலாம் அப்படின்னு, அதாவது இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாயா பித்தனை பெத்துமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே அப்படின்னு கேட்டிருக்கிறாரே தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அதுபோல பித்தனை பெத்துமந்தோ, அதுவே ஒரு பித்து தான் நம்மிடத்திலே, அதுபோல எம்பெருமான் இவ்விடத்தில் இருக்கிறான்னு இவரும் ரொம்ப அழகா தெரியும். நல்லெஞ்சே இப்பேற்பட்ட பூமே மதுகருமே தந்துழாய் மாலாரை, நாம் ஆசிரித ஜனங்கள்னு எம்பெருமானை போய் ஆசிரியிச்சோமானா எம்பெருமான் நம்மிடத்திலே வியாமோகம் கொள்ளுகிறான். பித்து பிடிச்சவன் போல இருக்கிறான். ஆசிரித தினத்திலே வியாமோகம் உடையவரான அப்பேற்பட்ட பெருமானை வாழ்த்தாமது, அப்பேற்பட்ட வாழ்த்துவதாகிற அக்காரியம் ஒன்றிலேயே நீ ஊன்றி இருக்க கடவு வேணும்னு நெஞ்ச பார்த்து சொல்றாருங்க. ஒன்றிலேயே அன்பால் கரமே அமை, அந்த பக்தியில, அந்த பக்தியோட திடமாக ஊன்றியிரு, சாஸ்வதமாக. இது பக்திங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஆழ்வார்கள் பக்தி பிராபல்யத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் அப்படிங்கிறதுனாலே இங்கே பக்தி அப்படிங்கிறது தான் முக்கியமாக எடுத்து காட்டுறாருங்க. பக்தி தான் அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. பக்தினால் தான் எம்பெருமான் அடைய முடியும் அப்படிங்கிறது ஆழ்வார்களுக்கு எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர். மயர்வு அற ஒரு லவலேஷம் சந்தேகம் இல்லாமல் மதி நலம், மதி என்றால் அப்பேற்பட்ட ஞானம், நலம் என்றால் பக்தி. அப்போ நலம் அப்படின்னு ஞானம் கனிந்த நலம், ஞானம் கனிந்த பக்தியை எம்பெருமானுக்கு அருள் இருக்கிறானே எம்பெருமான், அந்த பக்தி தான் நமக்கு முக்கியங்கிறதுனாலே அன்பு எந்த நலவென்றால் யானுடைய அன்புன்னார் இரண்டாவது பூதத்தாழ்வார். அதை போல பேறுபட்ட அன்பு தான் இங்கே பேர்பட்ட பக்தின்னு காட்டப்படுறது. ஞானம் பக்தி வைராக்கியத்திலே பக்தி இடைப்பட்டதாக இருப்பதனாலே முதல் 3 ஆழ்வார்கள் பொய்கையார் பூதத்தார் பேயார் 3 விஷயத்திலே பொய்கையார் ஞானத்துக்கே பேர் போனவர், பூதத்தாழ்வார் அப்படிங்கிறவர் சாட்சாத்தாக அப்பேரோட பக்திக்கு பேர் போனவர் என அன்பே தகலியான் ஆரம்பித்து அன்பில் முடித்தாரே. அதனால் பிரேமைக்கு பக்திக்கு முக்கியமாக இருக்கக்கூடியவர். கடைசியில் வைராக்கியசீலனான பேயாழ்வார் எம்பெருமானே எல்லாம் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு. அப்போ ஞானம் பக்தி வைராக்கியத்தில் பக்தி தானே சிரேஷ்டமாக சொல்லப்படுறது. அந்த பக்தி அதே ஞானம் முன்னாடி போயிடும், எம்பெருமான் முன்னாடி போவான். பக்தியாகிய பெரிய பிராட்டியார் மத்திய பாகத்தில் போகிறாள், வைராக்கியசீலனான இளைய பெருமாள் சாட்சாத் லக்ஷ்மணன் பின்னாடி போகிறான் என்று அக்ரத பிரியோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமாக புருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணோ அனுஜகாமக என்றெல்லாம் சொல்லும்படியாக 3 பேர்களும் போனார்களே. அந்த தண்டகாரண்யத்தில் ஒரு பிரணவமே நகர்றதே, அகார உக்காரம் அகாரம்னா நகர்றது அப்படின்னாரு அங்க. அதை போல இந்த இடத்துல ஞானம் பக்தி வைராக்கியத்தில் பக்தி சிரேஷ்டமாக இருப்பதனாலே அன்பு கொண்டு அந்த பக்தியுடனே திண்ணமாக இரு அப்படின்னு, அந்த நீ செய்ய தகுந்தது என்ன, அந்த எம்பெருமான் நம்மிடத்தில் இப்படி அருமையாக இருக்கிறான், நமக்கே கிடைக்க பெற்றோம், இந்த பெருமையை விட்டுடலாமா? அதனால அப்பேற்பட்ட நெஞ்சே நீ அப்பேற்பட்ட மாலாரை, நம்மிடத்தில் ஆசிரித ஜனங்கள், நம்ம ஜனங்கள் மேலே வியாமோகமுடைய எம்பெருமானை ஒரு காலம் கைவிடலாகாது. அதனால அந்த எம்பெருமான பக்தியோட திண்ணமாக நீ அவனிடத்திலே ஊன்றியிரு அப்படின்னு நெஞ்சு. ஏன்னா எவ்வளவுக்கு அவ்வளவு நெஞ்சு ஊறி இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழ்வாருடைய ஹிருதயம் வேற எந்த இடத்துலையும் போகாது இல்லையா. எம்பெருமானே அப்படின்னு திட விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு இது நெஞ்சுக்கும் தான் சொல்லுகிறார். ஏன்னா அது உசாத்துணையா இருப்பதனாலே. அடுத்த பாடல் ரொம்ப அமைக்கும் பொழுதுண்டே ஆராயில் நெஞ்சே இமைக்கும் பொழுதும் இடைச்சி குமைத்திரங்கள் ஏசியே யாயினும் இந்துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழை, பேசியே போக்காய் போக்கிக் கொள்ளப்பார். திருமஷாழ்வார் ஏற்கனவே தெரிஞ்சுக்கார். தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று. பூசித்தும் போக்கி அந்த பொழுது காலக்ஷேபம் எம்பெருமான் விஷயத்திலேயாக இருக்க கடவுது இல்லையா. அதனால தான் இதே ஆழ்வார் தான் தெரிவிக்கும் போது கூட எண்ணிணைந்து போக்குவர் இப்போதுன்னு கேட்டிருக்கிறார். இதே ஆழ்வாரே திருவந்தாதிலையும் கேட்டிருக்கிறார், ஆச்சரியமாக கேட்டிருக்கிறார். அதாவது எண்ணிணைந்து போக்குவர் இப்போது. இதே பெரிய திருவந்தாதில் கடைசியில் கேட்குறார். என்ன கேட்க போகிறார் அப்படின்னா, நீ என்ன செஞ்சிருக்கிற, அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அவனிடத்திலே நாம் ஆட்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கடைசியாக தெரிவிக்கிறார். கார்கலந்த மேனியான் கைகலந்த வாழியான் பார்கலந்த வல்வயித்தான் பாம்பனையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையனாள் துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது கடைசியில் கேட்குறார். அது
மற்றொரு பாகவதோத்தமர் அதை ஆச்சரியமாக விவரணம் கொடுக்க போகிறார். இருந்தாலும் இப்போ நம்ம அதை அந்த விஷயத்தை சொல்ல வரல. இருந்தாலும் அங்கே என்ன நடக்கிறது, ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், நாம் எப்படி காலக்ஷேபம் செய்ய வேணும் அப்படின்றார். திருமிஷ ஆழ்வாரும் அப்பேற்பட்ட தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது காலக்ஷேபம் அப்படிங்கிறது தெரித்து தெரிவித்து எல்லாருக்கும் என்னென்ன எம்பெருமான் கல்யாண குணங்களை தெரிவித்து எழுதி கொடுன்னா எழுதி கொடுத்து வாசித்து காட்டுதல்னு சொன்னா வாசித்தும் தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் அப்பேற்பட்ட எம்பெருமானிடத்திலேயே கதியாக இருந்து வழிபட்டு பூசித்தும் போக்கினேன் போது எம்பெருமான் திறத்தை அப்பேற்பட்ட திருவாராதனங்கள்லாம் பண்ணி போதே அப்படி போக்கினேன்னு சொல்றாரு. அந்த காலக்ஷேபம்ங்கிறது முக்கியமாக இருக்கு இல்லையா, அதனாலே இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இந்த 38வது பாட்டிலையும் தெரிவிக்கிற நெஞ்சே ஓ மனமே ஆராய்ந்து பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இமைக்கும் பொழுதும் அமைக்கும் பொழுதும் உண்டே. ஒரு க்ஷணமாகிலும் இல்லை வீண் பொழுது போக்க முடியுமோ, அமைக்கும் பொழுது உண்டே. அப்படி வீண் ஒரு க்ஷணமாக இருந்தால் கூட நம்ம இன்னும் அவ்வளவுதான் உயிர் வாழ போகிறோம் இருந்தால் கூட அந்த க்ஷணத்தில் கூட எம்பெருமான் கல்யாண குணங்களை அனுபவிக்கிறதா இல்லை லோகாயத்தமான விஷயங்களை பார்க்குறதா. லௌகிகமான விஷயங்களை பார்த்தா அந்த க்ஷணமே மாண்டு போகும்படியான நெஞ்சுன்னா நமக்கு இருக்குது, மாண்டு போகும்படியான நிலைமைனா அதனாலே இந்த மாண்டு போகும்படியான நிலைமையில் இருக்கக்கூடிய நம்மை எம்பெருமான் ஆட்கொள்கிறான். அப்படிங்கிறதுனாலே இடைச்சி குமைதிரங்கள் யசோதையினுடைய கையிலே அகப்பட்டு இவன் பேறுபட்ட நலிவுபட்ட பாடுகள் எப்பேற்பட்ட பாடுகள்லாம் பட்டான் இவன். ஏசியே ஆயினும் பரிகாரம் ஏசி பேசும்படியாக பரிகாத்திரமாக சொல்லியாவது ஈன் துழாய் மாயனையே போக்கியமான திருத்துழாய் மாலை அணிந்துள்ள அப்பெருமான பத்தியே பேசியே பிழை போக்காய் எதையாவது பேசிக்கொண்டே உன் உன்னுடைய பாவங்கள் எதாவது இருந்த பட்சத்திலே அது அத்தனையும் போக்கிக் கொள்ளப்பாராய் என்று தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. அதனாலே அவருக்கு பூர்வ பிழைகள் ஏதாவது இருந்தால் அதை போக்குவதற்கு எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஏசி பேசினே இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் ஐச்சியர்கள் கையிலே எம்பேற்பட்ட எம்பெருமான் ஆட்பட்டான். அவர் பெரிய ஆய்ச்சியாக இருக்கக்கூடிய யசோத பிராட்டினாலே ஆப்புண்டான் என்று பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த எம்பெருமான் அப்பேற்பட்ட குணானுபவசீலன். அவனுக்கு நம்மிடத்திலே அனுபவம், அவனிடத்திலே நமக்கு அனுபவம் என்று பரஸ்பரம் இருக்கக்கூடிய விஷயமே. நெஞ்சே அவனிடத்தில் ஏதாவது கல்யாண குணங்கள் நிறைய இருக்கிற விஷயத்திலே அவனுடைய குணங்களை பேசி பேசி பிழையை போக்கிக் கொள்ள பாராய். அப்படிங்கிறதுனால இந்த போக்குதல் அப்படிங்கிறது இங்கே காலக்ஷேபமாகவும் இருப்பதனாலே பூர்வ பிழைகளை போக்கி காலக்ஷேபங்களை செய்யப்பாரா. எம்பெருமான் விஷயமான கல்யாண குணங்களிலே ஈடுபடுதலாக இருக்க வேணும் என்று தெரிவிக்கிறார் நெஞ்சுக்கு. ஈன்துழாய் மாயனை ஏசி பேசியேயாகிலும் காலத்தை போக்காயாகில் அது பிழை பிசகு அப்படின்னும் ஏசி பேசியே ஆகிலும் பிழைகளை போக்கிக் கொள்ளுகிறாய் இல்லை. அதனால் அதையாவது செய்யலாமே அப்படிங்கிறார். பிழைகளை போக்கிக்கொள் என்றும் உரைக்கலாம். இந்த இடத்துல பிழைகளை போக்கிக்கோ, இல்லை ஏசி பேசும்படியான கல்யாண குணங்களை, அதாவது அவர்கள் பண்ணினதெல்லாம் நமக்கு கல்யாண குணங்களாக இருக்கு இல்லையா, அதை சொல்லியாவது காலத்தை போக்கிக்கொள் என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் இடத்துல. அடுத்தது 39வது பாசுரத்திலே பிழைக்க முயன்னோமோ நெஞ்சமே பேராய் தழைக்கு துழாய் மார்வன் தன்னை அழைத்தொருகால் போயுபகாரம் பொலிய கொள்ளாது அவன் புகழே வாயுபகாரம் கொண்ட வாய்ப்பு. அதனால நெஞ்சமே ஹே மனசே தழைக்கும் துழாய் மார்வன் தன்னை தழைத்து ஓங்குகின்ற அப்பேற்பட்ட திருத்துழாய் மாலையை திருமார்வரே உடையவனான எம்பெருமான குறித்து என்ன அழைத்து அவனை கூப்பிட வேணும். ஓ என்று அழைக்க வேணும். அழைத்து கூப்பிட்டு ஒரு கால் போய் பொலிய உபகாரம், ஒரு கால் அவனுக்கு திருவுள்ளமான ஒரு காலத்திலே பரமபதத்திலே சென்று பொலிய நன்றாக உபகாரம் கைங்கரியங்கள் செய்கிற உபகாரத்தை கொள்ள முயலாமல் வேறெப்படியோ இருக்கிற அவன் புகழே வாய் உபகாரம் கொண்ட வாய்ப்பு. அவன் எம்பெருமானுடைய திருக்குணங்களையே வாயாலே சொல்லிக் கொண்டிருக்கிறையாக இந்த நேர்பாடு. பிழைக்க முயன்றோமோ தப்பு செய்தாமோ போய் நீ சொல்லாய், ஹே பேசாய். அதாவது இந்த நேர்பாடு அப்படிங்கிறது பிழைக்க முயன்றோமோ தப்பு செய்ததாமோ
ஏன் அவன் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பாட வேண்டாமா? வாய் படைத்த பையன் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்ல வேண்டாமா? நமக்கு இப்போ எம்பெருமானுக்கு ஏதாவது கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி அப்படின்னார். அதாவது ஒரு குழந்தைய எண்ணெய் தேய்ச்சி விடணும்னு ஆசைப்படுற தாயாருக்கு அந்த குழந்தை காட்ட மாட்டேன் போ அப்படின்னு ஓடித்தானாக்கா எவ்வளவு சிரமப்படுவள். கிரகங்களில் அம்பார வேலை இருந்தாலும் இந்த வேலை தான் ஆகும் சனிக்கிழமை தோறும். அதனால அந்த அப்படிப்பட்ட ஒரு குழந்தை அம்மா எண்ணெய் தேய்ச்சி விடுறேன்னு சொன்னியேன்னு வந்து உட்காந்து தானே அப்பா குழந்தை உபகாரம் பண்ணிடாப்பா அப்படின்னு எப்படி சந்தோஷப்படுவளோ அதுபோல் எம்பெருமான் பண்ற காருண்யாதிசயத்துக்கு அவன் பண்ற அனுகிரகத்துக்கு தலையெல்லாம் கைமாறிலேனே என்று வணக்கத்தோடு இருப்பதுதான் நாம் அவனுக்கு செய்யக்கூடிய பேர் உபகாரம். ஆனால் அந்த கைங்கரியம் தான் அவனுக்கு உகக்கும். திருவுள்ளம் சேர்த்தி அவனுக்கு உகந்துதானால் பெரிய பிராட்டியாருக்கும் உகக்கும். அதனால் சேர்த்தி உற்சவத்திலே எம்பெருமானும் பிராட்டியும் இந்த விஷயத்திலே சமமாக இருக்கிறார்கள் என்று அப்பேறுபட்ட காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிஹி அப்படின்ற அந்த இடத்திலையும் சதுஸ்லோகியில் ஆளவந்தாரும் தெரிவிக்கிறார். அந்த எம்பெருமானுக்கு ஒசந்தவள், எம்பெருமானுக்கு சமமானவள், எம்பெருமானவுடன் நியூனத்தையானவள் என்று பிராட்டியை 3 விதமாக காட்டியிருக்கிறார். அந்த விஷயம் இப்போ இருக்கட்டும். இருந்தாலும் அந்த சேர்த்தி உற்சவத்திலே எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும்படியாக நாம் செய்யக்கூடிய கைங்கரியத்தையால் செய்ய வேண்டாமா? இதில் செய்யாமல் இதெல்லாம் அதிலேருந்து மீண்டு வந்து தப்பு செஞ்சுட்டோமோ நீ சொல்லாய் அப்படின்னு அந்த நெஞ்சை பார்த்து கேட்கும்படியாக அமைஞ்சிருக்கிறது. கடைசி அடியானு கொடுத்த கடைசி பாசுரமாக வாய்ப்போ இது ஒப்ப மத்தில்லை வா நெஞ்சே போய் போனாய் வெண்ணரகில் பூவியேல் தீர்ப்பால பேய்த்தாய் உயிர் காலாய் பாலுண்டு அவளுயிரை மாய்த்தானே வாழ்த்தே வலி. அதாவது வா நெஞ்சே ஹே வாராய் மனமே, ஹே நெஞ்சமே நெஞ்சையே தான் கூட்டுண்டு அது கூட பேசின்னு இருக்கிறார் இல்லையா? சுவாதந்திரியம் பாராட்டின்னு இருந்த அந்த நெஞ்சானது இப்போ வந்து வா நெஞ்சே அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு இது ஒப்ப வாய்ப்பு மத்தில்லை, இப்போது நமக்கு வாய்த்திருக்கிற மாதிரியான இந்த ஒரு மற்ற எப்போதும் வாய்க்க மாட்டாது கான். இப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதாகிய விஷயம் கிடைச்சிருக்கு. போய் போய் வெம்நரகில் மறுபடியும் அவனுடைய உயிரை மாய்த்தானே இருக்கக்கூடிய அந்த உயிரை மாய்த்தவன் எவனோ வாழ்த்தே வலி. அவனுடைய விஷயத்தை பேசி அனுபவித்து அந்த பூதனையினுடைய உயிரை முடித்த பெருமானை வாழ்த்துதலே நமக்கு மிடுக்கு. ஹே நெஞ்சமே நீ இங்கே வரக்கடவை என்று சொல்லி இது ஒப்ப வாய்ப்பு அப்படின்னா இதை மாதிரி நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய இந்த ஒரு இப்பேற்பட்ட வாய்ப்பானது மற்ற எப்போதும் வாய்க்க மாட்டாது, புரிந்து கொள்ள வேணும். அப்போ போய் போய் வெண்ணரகில் பூவியேல் அப்பேற்பட்ட வெண்ணரகத்தில் நீ நைச்சானுசந்தானம் பாவிச்சு பின்னாடி போகிறதுங்கிற நரகத்தில் கொண்டு தள்ளிடாதே. அதனால தீயதாக தன்மை உடைய அப்பேற்பட்ட பூத்தனையினுடைய விஷயத்திலே பால் தடவிண்டு வந்தாலே முளைப்பால் உண்ட பிரான் எம்பெருமான் இருக்கிறானே, இரண்டையும் கலந்து பாலையும் அப்பேற்பட்ட விஷயத்தையும் கலந்து உண்ட பிரான் அப்பேற்பட்ட கலாய் உண்டு அமுது செய்து அவன் உயிரை மாய்த்தானே, அந்த பூதனையினுடைய உயிரை முடிச்ச பெருமானை வாழ்த்தே வலி, வாழ்த்துதலே நமக்கு அப்பேற்பட்ட மிடுக்கு. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லுவதுதான் இப்பேற்பட்ட மிடுக்கு. எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரங்களை சொல்லி புகழ்வதில் ஆழ்வார் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.